So let's start the class, guys. So today நம்ம பார்க்க போறது AAT level 3 னுடைய மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், முகாமைத்துவ கணக்கீடு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், முகாமைத்துவ கணக்கீட்டுக்கான அறிமுகம் நம்ம பார்த்திருந்தோம். ஓவர் ஹெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி அக்கவுண்டிங் செய்யறேன்னு பார்த்திருந்தோம். ஷார்ட் டேர்ம்ல டிசிஷன் மேக்கிங், பை ஓ மேக் சம்பந்தப்பட்ட டிசிஷன் எப்படி எடுக்கிறேன் MAFல பார்த்திருந்தோம். தென் முக்கியமா நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் அனாலிசிஸ் சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். ஒரு நிறுவனத்துடைய லிமிட்டிங் ஃபேக்டர் ரிசோர்ஸ் ஒன்று இருக்கும்போது எப்படி நாம இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை ஒரு ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அடிப்படையில் எப்படி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தென் ப்ராசஸ் கோஸ்டிங் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ கப்புள் ஆஃப் வீக்ஸாக நம்ம ஸ்டாண்டர்ட் கோஸ்டிங்கை பார்த்து ஸ்டாண்டர்ட் கோஸ்டிங்குடைய ஃபுல் 100% உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே செஞ்சு காட்டியிருந்தேன். தென் பட்ஜெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பட்ஜெட்ஸ்னுடைய 10 years பாஸ் பேப்பர்ஸ் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் வி டிட். ஸோ டுடே நம்ம இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம், கட்டாயமாக இது கொஸ்டனுக்கு வரக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்கையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திஸ் இஸ் கால்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மூலதன செலவுகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்ஸ் நீங்க தவறாம 10 மார்க்ஸுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டனாக வரப்போகுது. ஸோ நான் வளமையா நான் சொல்ற மாதிரி நாம எதை டார்கெட் பண்ணினாலும் எதுக்காக படிக்கிறோம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் knowledge is something different and application is something different. இப்ப நீங்க A லெவல்ல படிச்ச அதே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் O லெவல்லையும் இருக்கும். ஆனா O லெவலினுடைய O லெவல் காமர்ஸ் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா the testing is different. அதே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் A லெவல்லையும் இருக்கும், the testing is different. The same thing நீங்க CA போனாலும் சரி, ACCA போனாலும் சரி, CMA படிச்சாலும் சரி, CIMA படிச்சாலும் சரி, the knowledge is same, but the application, the question to question, the platforms are different. அப்ப நம்ம படிக்கிற நாலேஜ் கட்டாயமாக எதுக்காக நம்ம படிக்கிறோம், எந்த பேப்பருக்காக நம்ம படிக்கிறோம், நாம படிக்கிற நாலேஜுக்கும் நாம அப்ளிகேஷன் பண்ற பேப்பருக்கும் கெப் இல்லாமலுக்கு சரியாக நம்மளோட நாலேஜ் அப்ளிகபிள் ஆகுதான். பிகாஸ் கொஸ்டனுடைய ஸ்ட்ராட்டஜி, கொஸ்டனுடைய ஸ்ட்ரக்சர், எக்ஸாமினர்ஸனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வித்தியாசப்படும். இப்ப நீங்க இதே விஷயத்த நீங்க ACC எக்ஸாம்லயே நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இதே விஷயம் இப்ப நம்ம படிக்க போற காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல நீங்க CA செய்யும் போது CAவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் லெவல் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் டாப் லெவல் சப்ஜெக்ட்லயே நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஆனா அங்க கேட்கிற கொஸ்டின் மெத்தடாலஜி டிஃபரெண்ட், அங்க கேட்கிற கொஸ்டின்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அந்த தகவல்கள் வித்தியாசமா இருக்கும். ஸோ த நாலேஜ் இஸ் சேம் ஃபார் எவ்ரிவேர், பட் த அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இங்க பார்க்க போறது ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த AAT பேப்பர். ஸோ இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்து விட்டுறேன். எது உங்களுக்கு AAT எக்ஸாம்ஸுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் இங்க வச்சுக்கிறேன். பிகாஸ் அதுதான் நமக்கு இலக்கா இருக்குது. நீங்க CA படிக்கும் போது மற்ற விஷயங்கள் படிக்கும் போது அதுக்குரிய மாதிரி நான் பிளான் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன். ஓகே, ஸோ ஹோப் திஸ் இஸ் இன் யுவர் மைண்ட். ஸோ நாம் இன்றைக்கு இந்த மூலதன செலவு சம்பந்தமாக பார்க்க போறோம். இப்போ நீங்க எல்லாருமே லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஆரம்பம் என்பது என்ன, பேசிக் என்பது என்னன்னு தெரியாத ஒருத்தர் கிடையாது. யூ ஆர் இன் த டாப் நவ் டு பிகமிங் அ பாஸ் ஃபைனலிஸ்ட். டாப் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க. அடுத்தது அது கட்டமாக CA செய்வீங்க, ACC செய்வீங்க. யூ ஆர் கோயிங் டு மூவ் ஆன் டு த டாப் பார்ட்ஸ். அப்போ முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, ஒரு கம்பெனியை பத்தி நம்ம யோசிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஆர் 2 types ஆஃப் கம்பெனி. நான் இதை உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம கல்குலேஷன் தான் நம்ம படிக்க போற ஒரு விஷயம் சொல்லி. அப்போ முதலாவது நமக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் கல்குலேஷன்ல ஃபார்முலா ஞாபகம் வைக்கணும்னு சொன்னா அதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிற நாலேஜ் இருக்கும். அப்படி இல்லாட்டி நமக்கு ஃபார்முலாவை பாடமாக்கி உங்களுக்கு இருக்க முடியாது. ஐ எம் வெரி ஹானஸ்ட்லி உங்களுக்கு சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யூனிவர்சிட்டிக்கு போவீங்க, ரைட்? வேற நிறைய இன்ஸ்டிடியூட் போவீங்க. சம்டைம் ஐ டோன்ட் நோ எங்க நீங்க என்னென்ன விஷயங்கள் படிக்க போறீங்கன்னு சொல்லி. பட் சிம்பிளா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனாலும் இந்த ஸ்டடீஸ் இருக்கும். ஆனா அங்க உங்களுக்கு படிச்சு தரும்போது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்றது சொல்றேன், ஏன் இது என்னது இது உண்மையிலே என்னங்கிற ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு தரவே மாட்டாங்க. வருவாங்க, டியூட்டர் தருவாங்க, இதுதான் விஷயம், இதுக்கு இதுதான் ஃபார்முலா, இதை போடுங்க, இதை இங்க போடுங்க, இங்க போடுங்க, இதுதான் ஆன்சர், அவ்வளவுதான் உங்களுக்கு படிச்சு தருவாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம் படிக்கும் போதும் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், அதனுடைய மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம். பிகாஸ் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்க எடுத்துக்கிட்டாலும், ஈவன் இட் இஸ் a CIMA, ஈவன் இட் இஸ் a CMA, இட் இஸ் a சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இட்ஸ் an entry level qualification to the careerங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் நீங்க முடிச்சிருந்தாலும் ஐ எம் த டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நீங்க ஒரு காலம் நினைக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் an entry qualification. ஒரு கோஆபரேட்டுக்குள்ள நீங்க போறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தான். உண்மைக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வெறும் 100,000க்குள்ள 1,00,000க்குள்ள சேலரி எடுக்கிறவரும் இருக்கிறாரு, ரைட்? மந்த்துக்கு 15 மில்லியன் சேலரி எடுக்கிறவரும் இருக்கிறார். 2 பேருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். 2 பேருமே ஒரே கோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க.
ஆனா ஒருத்தர் 15 மில்லியன் எடுக்கிறாரு மந்த்துக்கு, ஒருத்தர் 1 லேக் தான் எடுக்கிறாருங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கோஆப்பரேட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு உங்களோட சார்ட்டர்ட் அக்கவுண்டிங்கோ, உங்களோட சிஎம்ஏவோ, உங்களோட சிமாவோ வேலை செய்யாது. உங்கள அதுக்குள்ள போக வைக்கிறதுக்கு மட்டும் தான் அது தேவைப்படும். அதுக்கு பிறகுக்கு அங்க இருக்கிறது எல்லாமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த கம்பெனில நீங்க என்ன செய்றீங்கங்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியம். அது எப்ப உங்களுக்கு உதவும்னு சொன்னா, நீங்க படிக்கும்போது விஷயத்த விளங்கி நீங்க படிச்சா தான், நீங்க பிராக்டிகலா போய் ஒரு ஷேர் மார்க்கெட்ல போய் நீங்க உங்களோட அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ அனாலிசிஸ் பண்ணும்போதோ, அது ஏன் கூடுது? ஏன் குறையுது? பப்ளிக்ல வந்து என்ன நம்மள பத்தி பேசப்படுது? அதனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது? அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மென்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வேல்யூவ கூட்டுறது எப்படி? கஸ்டமர்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க படிச்ச விஷயங்கள தெளிவா விளங்கியிருந்தா தான் உங்களால பிராக்டிகலா அப்ளை பண்ணணும். சோ டோன்ட் பி எ நம்பர் கிரன்ச்சர். ரைட்? அந்த நம்பர் கிரன்ச்சர்ஸ் உங்களுக்கு மில்லியன்ஸ்ல எஃபெக்ட் ஆக்கும். நீங்க கோஆப்பரேட் லீடருக்கு போனது பொறவு. இத மனசுல வச்சுக்கோங்க. ரைட். சோ முதலாவது நம்ம பார்க்க போற விஷயம் ஸ்டூடண்ட்ஸ், லாங் டெர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ ஒரு நிறுவனத்த நீங்க எடுத்துட்டீங்களா ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனத்துக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்பது நிதி மூலங்கள் என்று சொல்லக்கூடியது பிரதானமாக 2 வழிகள்ல அதனுடைய நிதி மூலங்கள் இருக்கு. நிதி மூலம்னா என்ன? தங்களினுடைய வணிக நடவடிக்கைகள அவங்க சரியாக நாளாந்தம் இடம் பெற்றுக் கொண்டு போகணும், நடத்தி கொண்டு போகணும்னு சொன்னா, கட்டாயமாக ஃபண்ட்ஸ் தேவை. பணம் தேவை. மூலப்பொருட்கள வாங்கணும், ஃபேக்டரியில பொருட்கள உற்பத்தி செய்யணும், மறுபடியும் கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்ணும்போது அவங்களுக்கு கடனுக்கு குடுக்கணும். அவங்கட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு காசு வரப்போகுது கடனுக்கு குடுத்தா. அது 30 நாள், 60 நாள்னு குடுப்போம். அதுக்கடையில நம்மட பிசினஸ்ல புரொடக்ஷன் நடந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ரா மெட்டீரியல்ஸ வாங்கிக் கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தாரவங்களுக்கு நாம சல்லி குடுத்துட்டு இருக்கணும். ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களோட சாலரீஸ் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணணும். வாட்டர் பில்ஸ் பேமெண்ட் பண்ணணும். டெலிபோன் பில்ஸ் பேமெண்ட் பண்ணணும். ரைட்? நம்மள நம்பி கடன் தந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வட்டி குடுக்கணும். இப்படி ஒரு நிறுவனத்துக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவை. அந்த ஃபண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு 3 மாசத்துக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு, அதாவது ஒரு 3 மாசத்துக்கு நமக்கு சேலரி குடுக்கறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைன்னு சொன்னா, அது ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குறுங்காலத்துல நமக்கு தேவையான ஃபண்ட்ஸ். அதுவே ஒரு 50 மில்லியன் ரூபாய் குடுத்து ஒரு ஃபேக்டரி ஒன்று கட்ட போறோம். பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்ட போறோம். அல்லது ஒரு 40 மில்லியன் குடுத்து ஒரு மெஷினரி ஒன்று வாங்கிட்டு போறோம்னு சொன்னா, நமக்கு அந்த ஃபண்ட்ஸ் வந்துட்டும் லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ். பிகாஸ் அந்த மெஷின் வந்து 10 வருஷம், 30 வருஷம் நமக்கு வேலை செய்ய போகுது. அந்த கட்டடம் ஒரு 40 வருஷத்துக்கு நம்ம பாவிக்க போறோம். அப்ப நீண்ட காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா, அதுக்கு லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ தான் நம்ம உருவாக்கணும். 40 மில்லியன கொண்டு போய் ஒரு நாள்ல நம்ம கொண்டு போய் நம்ம கம்பெனில இருந்து எடுத்து குடுத்துட்டோம்னு சொன்னா, அங்க மத்தவங்களுக்கு சேலரியும் குடுக்க முடியாது, வாட்டர் பில்லும் பேமெண்ட் பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. எனவே லாங் டெர்ம் சோர்ஸ்ல நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னா, நீண்ட காலத்துக்கு தான் நாம அந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஃபண்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குற மாரி அந்த நிறுவனம் பார்த்துக்கொள்ளணும். அதுதான் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிசிஷன் கூட. சோ ஷார்ட் டெர்முக்கு தேவையான ஃபண்ட்ஸ எடுக்கிறதுக்கு ஷார்ட் டெர்ம் பேங்க்ல லோன் எடுக்கிற ஒரு 3 மாசம் அல்லது மத்த நிறுவனங்கள்ட்ட இருந்து ஒரு பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொண்ட பேங்க்ல இருந்து ஒரு ஓடி ஃபெசிலிட்டிஸ் எடுக்கிறது. சோ பிகாஸ் அதனுடைய தேவை குறுங்காலம், அதனால் குறுங்காலத்துல நம்ம கொடுத்துக் கொள்ள முடியும். எனவே தான் ஸ்டூடண்ட்ஸ், ஒரு நிறுவனம் தன்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், தன்னுடைய செயற்பாடுகள் நீண்ட காலமாக இருக்கும்போது அவற்றை பூர்த்தி செய்வதற்கான ஃபண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்ல நீண்ட காலத்தினுடைய நிதி மூலங்கள் மிச்ச காலத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கலாம், மிச்ச காலத்துக்கு போறோம், அதுல அவங்க வச்சுக்கொள்றது ஹெல்த்தி. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அல்லது ஷார்ட் டேர்மினுடைய ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு குறுங்காலத்துக்கான ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னா அது ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் குறுங்காலத்துல நம்ம எடுத்து குறுங்காலத்துல நம்ம கொடுக்கிற மாதிரியான மூலகங்களில் இருந்து எடுத்துக்கொள்வதுதான் சிறந்த ஒரு விஷயம். இந்த புரிதல் உங்களுக்கு வருதா? முதலாவது, சோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் என்பது என்ன, லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் என்பது என்னன்னு புரியுதா? இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து நம்ம பாடமாக தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட மைண்ட்ல இருக்கணும் நம்மளோட காஸ்ட் கால்குலேஷன்ஸ்க்கு. இஸ் இட் கிளியர்? இது புரியுதா நான் சொல்றது? ஒரு நிறுவனத்துக்கு தேவையான குறுங்கால நிதி தேவைகளை குறுங்கால நிதி மூலங்களில் இருந்து அவங்க பூர்த்தி செய்து கொள்ளணும். நீண்டகால நிதி தேவைகளை நீண்ட காலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி மூலகங்களில் இருந்து பூர்த்தி செய்து கொள்வது சிறந்தது. அப்ப இதன் அடிப்படையில நாம இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த யூனிட்டுக்குள்ள நம்ம பார்க்க போற ஸ்டூடெண்ட்ஸ் லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ பத்தி மட்டும்தான். அதாவது நீண்ட காலத்துக்கு, பொதுவாக ஒரு வருட காலத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதிக்கு நம்மட நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று நம்ம பண்ண போறோம், பெரிய ஒரு தொகை ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது.
அதை நம்ம இன்றைக்கு வாங்கி ஒரு 2 மாசத்தால கொடுக்க போறது கிடையாது. நம்ம வாங்கினா பல வருஷங்களுக்கு நமக்கு கொடுக்கணும். பிகாஸ் அது ஒரு பெரிய ஒரு தொகையாக நமக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், நீண்டகால நிதி மூலங்களை பத்தி பேசுவதுதான் இந்த சாப்டர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் பொசிஷன், ஒரு நிதி நிலைமை கூற்றை நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், பெரும்பாலும் ஒரு நிதி நிலைமை கூற்றுல என்ன விஷயங்கள் இருக்கும்? சொத்து, பொறுப்பு, உரிமை, இந்த விஷயங்கள் தான் இருக்க போகிறது. சோ இந்த சொத்து, பொறுப்பு, உரிமையில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, சொத்துக்களை விடுங்க, தட் இஸ் an asset. உரிமை என்கிற ஒரு விஷயமும் இருக்கும், பொறுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். உரிமை என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நிறுவனத்துடைய உரிமை என்பது என்ன? அந்த நிறுவனத்தினுடைய உரிமையினை யாரோ ஒருத்தருக்கு வித்திருக்கிறாங்க. அது 10% வித்திருக்கலாம், 15% வித்திருக்கலாம், 20% வித்திருக்கலாம். அதாவது உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது நம்ம சிம்பிளா சொல்லுவோம். பட் இட்ஸ் an ownership. அந்த நிறுவனத்தை பகுதி பகுதியாக யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நிறுவனத்தில் உரிமை இருக்கிறது. உரிமை என்றால் என்ன? அந்த நிறுவனத்தினுடைய சொத்திலிருந்து எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து தீர்த்தது பிறகு மிச்சம் வாரத்தை நாங்க பங்கிட்டுக் கொள்றதுக்கு நாங்க தான் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்றதுதான் உரிமை, இக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் டெப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கடன். ரைட்? கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பொறுப்பு. நமக்கு தேவையான போது, நாம ஒரு மெஷின் வாங்குறதுக்கு இருக்கலாம், ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு இருக்கலாம், அல்லது salary கொடுக்கறதுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு பண தேவை வந்திருக்குது, கடன் எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு உரிமையை நம்ம கொடுக்கல, அவங்க நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் இல்ல. ஒரு பேங்க் லோன் நமக்கு கடன் தரதா, பேங்க் வந்து நம்ம நிறுவனத்துடைய ஷேர் ஹோல்டர் கிடையாது. அப்போ நமக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஃபண்ட்ஸ் வரக்கூடிய 2 பிரதான வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று ஈக்விட்டி. ஒரு நிறுவனம் தன்னுடைய உரிமையை கொடுத்து அந்த பணத்தை, அந்த காசை அவங்க எடுத்துக்கொள்ளும். ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பங்குகள். அந்த நிறுவனத்தினுடைய உரிமையை பங்குகளாக பிரிச்சு கொடுக்கிறது. அல்லது ஒரு நிறுவனம் லோன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நாங்க உங்களுக்கு உரிமையை தரல, நாங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு தொகை பணத்தை நாங்க இப்ப வாங்குறோம், அதுக்கு நாங்க தொடர்ந்து வட்டி கட்டி கொண்டே இருப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி நாங்க சொன்ன டேட்டுக்கு நாங்க உங்களுக்கு மறுபடியும் உங்களோட காசு திருப்பி தருவோம். ஆனா தரும்போது உங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னுரிமை தருவோம். எங்க நிறுவனத்தை நாங்க கலைக்க போறோம், எங்க நிறுவனத்தை நாங்க விட்டுட்டு போறோம்னு சொன்னா உரிமையாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தந்ததுக்கு பிறகு மிச்சமாக இருக்கிறது தான் நாங்க உரிமையாளர்களுக்கு கொடுப்போம். சோ இது டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம், லோன்ஸ். அப்போ நமக்கு தெரியணும், ஒரு நிறுவனம் நீண்ட காலத்துல தனக்கு தேவையான நிதி தேவையை பூர்த்தி செய்து கொண்டா, ஒன்று அதனுடைய உரிமையை வழங்கி உரிமை மூலதனத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பதன் மூலமாக கடனை வாங்கி கொண்டு தன்னுடைய நீண்டகால தேவைகளை நீண்டகால கடன்கள் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இது ரெண்டும் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். Is it clear? Shall I move to the next part? Right? Shall I get yes or no quickly please guys? Because நீங்க சொல்ற ஆன்சர்ல இருந்து தான், அதனுடைய ஸ்பீட்ல இருந்து தான் நான் என்னோட ஸ்பீடை நான் தீர்மானிச்சு கொள்வேன். Right? So now little bit அடுத்த ஒவ்வொரு கற்களாக நம்ம அடுக்க பார்ப்போம். இக்விட்டியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ள நிறைய நமக்கு தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் நாட் a நோட் சப்ஜெக்ட். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இக்விட்டி என்பது என்ன ஸ்டூடெண்ட்? இக்விட்டி ரிலேட்ஸ் டு த ஓனர்ஷிப் ரைட்ஸ் இன் a business. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வணிகத்துல காணப்படுகின்ற உரிமையினை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா அதை இக்விட்டி, உரிமை அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இக்விட்டியில 2 விதமான ஷேர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஆர்டினரி வோட்டிங் ஷேர்ஸ் சொல்லக்கூடிய பங்குகளில் வாக்குரிமை உள்ள பங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டினரி ஷேர், சாதாரண பங்குகள் சொல்லுவோம். ரைட்? சாதாரண பங்குகள் என்றாலே அது வாக்குரிமை உள்ள பங்குகள் என்று அர்த்தம். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன? பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்குகள் என்று இதை சொல்லுவோம் நாம. சோ இந்த முன்னுரிமை பங்குகள் என்று சொன்னால் இதுக்கு உரிமை கொடுக்கப்படுமா ஸ்டூடெண்ட்ஸ்? எத்தனை பேருக்கு பழைய படிப்பெல்லாம் ஞாபகம் இருக்குது? பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல உரிமை கொடுக்கப்படுமா? வாக்குரிமை இல்லை. ரைட்? வாக்குரிமை இல்லை. அப்ப ஏன் நாம, ஓகே வாக்குரிமை அவங்களுக்கு இல்ல, அப்ப ஏன் நாம இதை இக்விட்டிக்குள்ள வச்சிருக்கிறோம்? ஏன் நாம இதை இக்விட்டிக்குள்ள வச்சிருக்கோம்? வாக்குரிமை இல்லை, சாதாரண பங்குகளுக்கு மட்டும்தான் voting ரைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஏன் முன்னுரிமை பங்குகள் என்று சொல்லி அதை கடனுக்குள்ள கொண்டு போய் வைக்காமலுக்கு நாம உரிமைக்குள்ள வச்சிருக்கிறோம்? அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதை பொறுப்புக்குள்ள கொண்டு போய் நம்ம காட்ட முடியாது.
ஏன் நாம இது ஒரு கடனுக்குள்ளேயோ பொறுப்புக்குள்ளேயோ கொண்டு போய் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் a liability should have a present obligation. ஒரு பொறுப்பு என்பது நிகழ்கால கடப்பாடு இருக்கணும், கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கணும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ ஆர்டினரி ஷேர்ஸோ நீங்க ஒரு நிறுவனத்திட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க, அது ஆர்டினரி ஷேர்ஸ் ஆன வாக்குரிமை பங்குகளை நீங்க வாங்கினாலும் சரி அல்லது முன்னுரிமை பங்குகளை நீங்க வாங்கினாலும் சரி, உங்களுக்கு அந்த காசை அந்த நிறுவனம் இந்த டேட்ல கட்டாயம் தரணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமா அந்த நிறுவனத்துக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு நிறுவனத்தினுடைய ஆர்டினரி ஷேர்ஸை நீங்க வாங்குறீங்க அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்ல போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த நிறுவனத்துக்கு ஒரு கட்டாயம், ஒரு பொறுப்பு, ஒரு கடப்பாடு, ஒரு லயபிலிட்டி, ஒரு பிரசன்ட் ஒப்ளிகேஷன் இருக்குமா? இந்த டேட்ல நான் உங்களுக்கு திரும்ப தருவேங்கிறது நெவர் எவர், இல்லவே இல்லை. அப்ப பிரசன்ட் ஒப்ளிகேஷன் ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தை, நிகழ்கால கடப்பாடு ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? பொறுப்பாக நம்மளால காட்ட முடியாது. ரைட்? சோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏன் இங்க ஆட்கள் வாங்குறதுக்கானதுன்னு சொன்னா, நாம எப்படி ஒரு கடனை இன்னொருத்தவங்கிட்ட இருந்து வாங்கி நம்மளோட மூலதனத்தை நம்ம திரட்டி கொள்றோமோ, நமக்கு தேவையான ஃபண்ட்ஸை எடுத்துக்கொள்றோமோ, கடன் வாங்கினா நம்ம என்ன கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நிறுவனம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்குது, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நான் அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தருவேன் என்று வாங்கினால், அந்த 5 வருஷ கால பகுதிக்கும் வாங்கினத்திலிருந்து என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? சிம்பிளி வட்டி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கணும். அப்ப அதே போல ஒரு நிறுவனம் இன்னொருத்தவங்கிட்ட இருந்து காசு வாங்குது, ஆனா அதை நான் எப்ப திரும்பி தருவேன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய நிறுவனத்தை நான் கலைச்சி விட்டுட்டு போறேன்னு சொன்னா உங்களோட அமௌண்ட்டை அன்றம் நான் தருவேன். ரைட்? சோ ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ரைட்? நீங்க காசை தாங்க, உங்களுக்கு நிறுவனத்தினுடைய உரிமையை நான் தாரேன், ஒரு 10% உரிமை தாரேன், நீங்க எவ்வளவு பங்குகளை வாங்கினீங்கன்னா அவ்வளவுக்கு உங்களுக்கு உரிமையை நான் தாரேன் அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்லுது. அப்போ அந்த கம்பெனி அவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணுமா இல்லையா? எப்படி கடன் வாங்கினா வட்டி கொடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த நிறுவனம் இன்னொருத்தட்ட இருந்து வாங்குது, அதுக்கு உரிமைன்னு பேரை கொடுக்குது. அப்ப என்ன கொடுக்கணும் அவங்க? அதுக்கு பேர் என்ன? நம்ம படிச்சிருப்போம். ரைட்? அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிவிடெண்ட் என்னது? பங்கு லாபம். டிவிடெண்ட் இன்கம் நம்ம படிச்சிருப்போம், நினைவில்லையா? ஏனைய வருமானங்களில் பங்கு லாப வருமானம் என்பது நமக்கு கிடைக்கலாம். ஒரு நிறுவனம் இன்னொரு கம்பெனியினுடைய பங்குகளில், அதுவும் உரிமை உள்ள பங்குகளில் மூலதனம் இட்டிருந்தால் அந்த கம்பெனி இவங்களுக்கு பங்கு லாபம் என்பதனை கொடுக்கும். எப்படி கடன் வாங்கினா வட்டி கொடுக்குமோ அதே மாதிரி உரிமையை இவங்க கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நிறுவனம் கொடுக்கிறதுக்கு பேரு தான் பங்கு லாபம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்டினரி ஷேர்ஸ் பீப்புள், இந்த சாதாரண வாக்குரிமை உள்ள பங்குகளை வச்சிருக்கிறவங்களுக்கு பங்கு லாபம் என்று சொல்லக்கூடிய டிவிடெண்ட் கொடுக்கப்படும். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வச்சிருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்காமலுக்கு இவங்களுக்கு வட்டிகள் தான் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கு, இவங்களுக்கான ரிட்டர்ன். அதுவும் இந்த முன்னுரிமை பங்காளர்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு தான் மிச்சம் இருந்தால்தான் இந்த ஆர்டினரி ஷேர்ஸ் பீப்புளுக்கு கொடுக்கப்படும். அப்ப நான் கேட்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு இன்வெஸ்டர், இப்போ ஒரு இன்வெஸ்டரா நீங்க இருக்கிற நீங்க இதுல எது ரிஸ்க் கூட நீங்க நினைப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க ஈக்விட்டி ஷேர் தான், நான் உரிமையை தான் நான் வாங்க போறேன், நான் கடன் கொடுக்க போறேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப உரிமையை தான் ஒரு நிறுவனத்தில் நான் எடுக்க போறேன்னு சொன்னா நீங்க ரிஸ்க் இதுல ஆர்டினரி ஷேர்ஸ்ல எனக்கு கூட நினைப்பீங்களா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல எனக்கு கூட நினைப்பீங்களா? சாதாரண பங்குகளில் ரிஸ்க் எனக்கு கூட நினைப்பீங்களா, முன்னுரிமை பங்குகள்ல எனக்கு ரிஸ்க் கூட நினைப்பீங்களா? எதை நினைப்பீங்க? எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். எல்லாரும் சொல்ற மாதிரி நிச்சயமாக ஆர்டினரி ஷேர்ஸ். அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு பிறகு தான் நீங்க எனக்கு டிவிடெண்டை நீங்க தருவீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுத்தது பிறகு எதுவுமே மிஞ்சல்னு சொன்னா எனக்கு கிடைக்க போறது இல்லை. அப்ப ரிஸ்க் எதுல கூட? ஆர்டினரி ஷேர்ஸ்ல தான் கூட. முதலாவது பாயிண்ட். அதே மாதிரி நான் மறுபடியும் கேட்கிறேன், நீங்க உங்களோட காசை கொண்டு போய் ஆர்டினரி ஷேர்ஸ்லயும் போடலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லயும் போடலாம். ஆனா நான் ஹை ரிஸ்க் எடுக்க போறேன், ஆர்டினரி ஷேர்ஸை தான் நான் வாங்க போறேன்னு சொன்னா நீங்க ரிட்டர்ன் எதுல கூட எதிர்பார்ப்பீங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல எனக்கு கூட வருமானம் மறுபடியும் எனக்கு நான் போடுற காசுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பீங்களா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல வரணும்னு நினைப்பீங்களா, ஆர்டினரி ஷேர்ஸ்? வாட் இஸ் தட்? சிம்பிளி ஆர்டினரி ஷேர்ஸ். பிகாஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். அதிகமா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொன்னா பினான்சியலா அதிகமா எனக்கு ரிட்டர்ன் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஆர்டினரி ஷேர்ஸ் இஸ் மோர் ரிஸ்கி தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்.
ரைட், இந்த நாலேஜ் உங்களுக்கு போதுமானதா இருக்கு. இப்போ நம்ம டெப்ட்டுக்கு வருவோம். ஓகே, உரிமை கொடுக்கல ஒரு நிறுவனம், பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு நிறுவனம் பங்குகளை இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காது நம்ம நினைச்ச டைம் போய் வாங்குறதுக்கு. அந்த நிறுவனம் எப்பயாவது ஒரு தரம் இனிஷியலாக பப்ளிக் ஆஃபர் பண்ணும்போது, அதாவது ஆரம்ப கொடை முனைவுன்னு சொன்னா இனிஷியலா பப்ளிக்கு கொடுத்து வாங்கும் போது அவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பேப்பர்ஸ்ல எப்பயாவது வரும், அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிட்டு இருக்கிறவங்கள தான் வாங்கலாம். சோ ஷேர்ஸை இஷ்யூ பண்றங்கிறது எப்போ நடக்க போற விஷயம் இல்லை. அப்ப நீங்க ஒரு கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்ஷன் ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்ல, அல்லது ஈக்விட்டியில நீங்க வந்து போடுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான விருப்பம் இல்ல, எனக்கு அவ்வளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க டெப்ட், கடனை கொடுப்போம். ஒரு நிறுவனத்துக்கு கடன் மூலதனம் தான் தேவைப்படுகிறது, உரிமை கொடுக்க முடியாதுன்னு ஒரு நிறுவனம் நினைக்கிறது. நீங்களும் ஓகே, ஒரு நிறுவனத்துக்கு நம்ம கடன் கொடுப்போம், அவங்களுக்கு அந்த சோர்ஸை நம்ம கொடுப்போம், அதுவும் லாங் டேர்ம் சோர்சஸ், நீண்டகால கடனை கொடுப்போம்னு சொன்னால் அதுதான் டெப்ட், கடன் மூலமாக வரப்போகிறது. So the loan of funds to a business without any ownership rights. ரைட், நாம இங்க கடன் கொடுக்க போறோம், ஆனா கொடுக்கிற காசுக்கு நமக்கு உரிமையை தர மாட்டாங்க, நீங்க நிறுவனத்தினுடைய உரிமையாளர் என்று சொல்ல மாட்டாங்க, அந்த நிறுவனத்துக்கு கடன் தந்தவங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் டெப்ட், கடன் மூலங்களாக இருக்க போகிறது. சோ இந்த கடன் மூலங்களை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெசிபிக்கா ஒரு பேங்க் லோன், ஒரு பேங்க் ஒரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்குது, அவர் உரிமையாளர் கிடையாது, அந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்துக்கிறார். ரைட், அதுக்கு பதிலாக இவங்க வட்டியை கொடுத்து ஒரு காலத்துல மறுபடியும் பணத்தை செலுத்துவாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ட்ரேடட் செக்யூரிட்டிஸ், பரிமாற்றக்கூடிய அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம் இது. ரைட், முறிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ இது என்னன்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் நத்திங், பேப்பர், A4 பேப்பர்னு நினைச்சுக்கோங்க. அதுல எழுதி கொடுத்திருப்பாங்க, ஓகே நாங்க இவ்வளவு பெருமதியான விஷயங்களும் உங்களுக்கு தாரோம், இவ்வளவு பெருமதியான கடன் உங்களுக்கு நாங்க தாரோம், 1 லட்சம் ரூபாய் கடன் உங்களுக்கு தாரோம், இந்த 1 லட்சம் ரூபாய் கடனை நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்வோம், இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கடன் தாரத்துக்கு உங்களுக்கு வருடாந்தம் 10% வட்டி தருவோம், நாங்க இதை உங்களுக்கு மறுபடியும் கடனை தரும்போது உங்களுக்கு இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாங்க உங்களுக்கு கடனை மீட்கும் போது உங்களுக்கு 1,10,000 ரூபாய் நாங்க தந்து மீட்டுக் கொள்றோம். இதெல்லாம் ட்ரேடட் செக்யூரிட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள வரும். இது ஏன் ட்ரேடட் செக்யூரிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப உதாரணத்துக்கு இந்த வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வைங்களேன், ஜனவரியில நீங்க ஒரு நிறுவனம் தங்களுக்கு கடன் தேவைப்படுது, அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்றாங்க. ரைட், அதை நம்ம செக்யூரிட்டி சொல்றோம், ஒரு A4 பேப்பர்ல டைப் பண்றாங்க. ஓகே, நீங்க எங்க நிறுவனத்துக்கு கடன் தாங்க, 1 லட்சம் ரூபாய் கடன் தாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு 5% நாங்க வட்டி தருவோம், 5 வருஷத்துக்கு பிறகு நாங்க எடுத்துக்கொள்வோம், இப்ப தார 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக நாங்க உங்களுக்கு கடனை 5 வருஷத்துக்கு பிறகு தரும்போது 1,10,000 ரூபாய் நாங்க தருவோம். இப்போ இதை ஏன் நாம ட்ரேடட் செக்யூரிட்டிஸ் சொல்றோம் ஸ்டூடெண்ட்? இது ஒரு 5 வருஷத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு இந்த பத்திரத்தை அவர் விற்க முடியும். அந்த கடன் நமக்கு தந்தவர் இன்னொருத்தருக்கு போய், வாங்க எனக்கு ஒரு 90,000 ரூபாய் தாங்க, நாங்க உங்களுக்கு இந்த பத்திரத்தை தாரோம், பட் இவங்க தரும்போது உங்களுக்கு ஓனர்ஸ் தரும்போது 1,10,000 ரூபாய் தந்து தான் உங்களுக்கு மீட்டிக் கொள்வாங்க, உங்களுக்கு வட்டியும் வரும். இதை ஏன் நம்ம ட்ரேடட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம்டா, இது மார்க்கெட்ல ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய பெறுமதி கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரைட், உதாரணத்துக்கு உண்மைக்கு நாம 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்து வாங்கினோம், நமக்கு 5 வருஷத்துக்கு பிறகு நமக்கு 1,10,000 ரூபாய் தான் தருவாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சப்ளை டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த 1,10,000 ரூபாய் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஆனா இதை இப்ப விக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ரெடியா இருப்பாங்க, வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க, கூடிடும். அல்லது அதே பெறுமதியானத்தை வெறும் 80,000 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு இப்ப ரெடியா இருப்பாங்க, நம்ம விற்க வேண்டிய நிலைமை வரும். ரைட், சோ இதை ட்ரேடட் செக்யூரிட்டிஸ் சொல்லுவோம், சிம்பிள். அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ், தனிச்சங்கள், ரொம்ப முக்கியமானது, நமக்கு क्वेश्चनல கேட்கப்பட்ட ஒரு விஷயம். டிபெஞ்சர்ஸ் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா, சோ டெப்ட் செக்யூர்ட் வித் a charge against assets, சொத்துக்களை பிணையாக வச்சு வழங்கக்கூடிய கடன்கள். ரைட், தொகுதி கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபிக்ஸ் கடனாக இருக்கலாம், ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கலாம். இதுல ஒரு லோ ரிஸ்க் இருக்கும், ஓரளவுக்கு குறைந்த ரிட்டர்ன் தான் கொடுக்கப்படும். இது ஒரு கொமர்ஷியலி, வர்த்தக ரீதியாக வழங்கப்படுகின்ற ஒரு கடனாக இருக்கும். டிபெஞ்சர்ஸ், இதுக்கு வட்டி வழங்கப்படும். இது நமக்கு क्वेश्चनல வரக்கூடிய விஷயம். இதுதான் தனிச்சங்கள்னு போடுறாங்க. அதே மாதிரி அன்செக்யூர்டு லோன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பிணையுமே வாங்காமலுக்கு கடன் கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு நிறுவனம் தன்னுடைய லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு பெருசா உங்களுக்கு தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ், அலட்ட தேவையில்லை, ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் போதும். சோ உங்களோட புரிதல் இது உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க. ஒரு நிறுவனம்
நீண்ட காலத்துல தனக்கு தேவையான ஃபண்ட்ஸ் நிதியை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா உரிமையை வழங்கி திரட்டி கொள்ளலாம். அதை இக்விட்டி சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த உரிமையை எப்படி வழங்குவாங்க? தன்னுடைய பங்குகளை முன்னுரிமை பங்குகளாக, சாதாரண பங்குகளாக வழங்கி எடுத்துக்கொள்வாங்க காசை. அதுக்கு பிறகு அதுக்காக பங்கு லாபங்கள் கொடுக்கப்படும். ஒரு சாதாரண வாக்குரிமை பங்குகள் தான் வட்டி கொடுக்கப்படும் முன்னுரிமை பங்குகள் சொன்னா. அதுவே கடனை கொடுக்க போறாங்கன்னு சொன்னா எஸ், அந்த கடன் ஒரு பேங்க்ல வாங்குற லோனா இருக்கலாம், அல்லது ட்ரேடட் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரங்கள்ல இருந்து கடன் அவங்க பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தொகுதி கடன்களை அவங்க பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பிணை இல்லாமலுக்கு கடன் எடுத்துக்கொள்ளலாம். எது எவ்வாறோ கடன் மூலதனம். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது புரியுதா அவ்வளவுக்கும்? Shall we move to the next topic? Shall I get a sono quickly please? Right. So இந்த புரிதலோட நாம நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். WACC நம்மளோட கல்குலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். So cost of capital. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இப்ப கேபிட்டல்ண்டா என்னன்னு தெரியும். என்னது? கேபிட்டல் கேன் பி டெப்ட் ஓ கேபிட்டல் கேன் பி equity. நமக்கு தேவையான மூலதனம், நமக்கு தேவையான ஃபண்ட்ஸ் என்பது கடன் வழிகள்லையும் நம்ம நிறுவனத்துக்கு வரலாம், அல்லது உரிமை வழிகள்லையும் நமக்கு வரலாம். உரிமை வழிகளில் வந்தால் நாம பங்கு லாபம் என்று சொல்லக்கூடியதை நம்ம கொடுக்கணும். அப்போ அது அந்த நிறுவனத்துக்கு கொஸ்டா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த கேபிட்டலை, உரிமை என்கின்ற கேபிட்டலை, மூலதனத்தை நாம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் டிவிடெண்ட், பங்கு லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்தால் தான், அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அந்த கொஸ்ட் அந்த நிறுவனம் பிஏ பண்றதுக்கு ரெடியா இருந்தா தான் அந்த ஈக்விட்டி கேபிட்டலை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகலாமா இல்லையா? அப்ப அது ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா இல்லையா? இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிற கான்செப்ட். மூலதன கிரயம் அல்லது மூலதன செலவு, அந்த மூலதனத்தை எடுத்துக்கொள்றதுக்கான செலவு. அதே சமயம் ஒரு நிறுவனம் கடனை எடுத்துக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கடனுக்கு என்ன கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? வட்டி கொடுக்கணும். அப்போ வட்டி என்பது அந்த மூலதனத்துக்கான செலவு இல்லையா? எஸ், அப்சல்யூட்லி எஸ். இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல இந்த வெக், வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு क्वेश्चनல வருது. அப்போ ஒரு நிறுவனத்துல ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாக்குள்ள வாரம். நாம இப்ப பி அலர்ட், क्वेश्चனுக்குரிய ஏரியாக்குள்ள நம்ம வாரம். ஒரு நிறுவனத்துடைய இந்த வெக்க நாம கால்குலேட் பண்ணணும். So first you have to understand the idea of cost of capital. அது உங்களுக்கு ஓகேவா? எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறதுடைய ஐடியா உங்களுக்கு வந்துட்டா? மூலதனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்டா நாம செலவு ஒன்றை ஏற்க ரெடியா இருக்கணும். அந்த செலவு என்ன? எத்தனை பெர்சன்டேஜ்? 100 ரூபாய் ஒருத்தட்ட வாங்குறோம்டா அவர் எத்தனை பெர்சன்டேஜ் அதுல இருந்து எதிர்பார்க்கிறாரு? அது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். 100 ரூபாய் கடன் ஒன்றை நம்ம வாங்குறோம்டா எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி அவர் எதிர்பார்க்கிறாரு? தட் இஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். So this is the idea you have to understand about cost of capital. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை பார்க்கணும்னு சொன்னா நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் what we want to calculate is something called the WACC. WACC, WACC ன்னு சொல்றோம். It is stand for the weighted average cost of capital. நிறையளிக்கப்பட்ட சராசரி மூலதன கிரயம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட क्वेश्चनல கடைசியாக நம்ம கால்குலேட் பண்றோம். இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப கிட்டத்தட்ட இதை ஒரு பின் மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஒரு தொட்டி, ஒரு குப்பை தொட்டின்னு நினைச்சுக்கொள்ளுங்களேன். வெக் இதை கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா அந்த பின்ல இந்த 3 விஷயங்களும் இருக்கணும். அந்த பொதுவாக இந்த 3 விஷயம் அந்த பின்னுக்குள்ள இருந்தால்தான் நம்மளால இந்த WACC சொல்லக்கூடிய வெக்க நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ நம்மளோட क्वेश्चनல இந்த வெக்க எப்பயுமே கடைசி क्वेश्चन தான் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா நமக்கு இவங்க கேட்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை கால்குலேட் பண்ணி இருந்தால்தான் இந்த வெக்க நமக்கு கால்குலேட் பண்ணலாம். சோ இந்த வெக்ல இருக்கக்கூடிய முதலாவது விஷயம் சொன்னா KE அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? கே வந்துட்டும் இங்க இது ரிஃபர் பண்ண போறது என்னன்னு சொன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கே மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நாம எழுத்துக்களை ரிஃபர் பண்ணும்போது இங்க கேங்கிற சொல்லக்கூடிய விஷயம் மூலதனத்துக்கான கிரயம் அப்படின்னு சொல்லுவோம். அதே விஷயத்தை நம்ம இங்க எடுத்து பார்க்கும்போது KE அப்படின்னு சொன்னா அந்த இ என்னத்துக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா equity. சோ காஸ்ட் ஆஃப் equityக்குரிய சிம்போல் KE. கேண்டா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஏன் சி போட்டுங்கன்னு கேட்காதீங்க. தட்ஸ் ஹவு த ட்ரெடிஷன் இஸ். ஓகே? சோ KE மீன் காஸ்ட் ஆஃப் equity. மூலதனத்துக்கான கிரயத்தை கால்குலேட் பண்ண போறோம்னா K is equal to அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்கிறது, KD. K என்பது என்ன? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மூலதன கிரயம். எதுக்கானது? டெப்ட், கடனுக்கானதுங்கிறது சொல்றது தான் இந்த D என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்றோம். KD காஸ்ட் ஆஃப் டெப்ட், கடனுக்காக
நம்ம பிஏ பண்ண போற செலவு, கடனுக்கான மூலதன செலவு, ரைட்? காஸ்ட் ஆஃப் டெப்ட், கேடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் டெப்டுக்குள்ள இன்னொரு பகுதி தான் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்குகள். அப்ப காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கே என்பது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்டா, பி என்பது பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொன்னா மூலதன செலவு அல்லது மூலதன கிரியத்தை நம்ம கணிக்க போறோம். எதுக்கு கணிக்க போறோம்னு சொன்னால் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு, முன்னுரிமை பங்குகளுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ முதலாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், again and again and again we are going to calculate and we are going to use these term words. So make sure பண்ணுங்க, KE mean cost of equity, KD mean cost of debt, KP mean cost of preference shares. அப்படின்னா என்ன அர்த்தம்? KE mean மூலதனம், கேபிட்டல், உரிமை வழங்கக்கூடிய மூலதன செலவு. KD mean கடனுக்கான மூலதன செலவு, முன்னுரிமை பங்குகளுக்கான மூலதன செலவு. So இதெல்லாமே cost of equity, cost of debt, because preference shares also, right? Preference shares also kind of cost of debt, but actually நாம அதை equity குள்ள தான் நம்ம பார்க்கிறோம். So better we classify this under the equity, okay? Not the debt. Let's move to equity, this one, right? இது எல்லாருக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மேக் சென்ஸ்? ஸோ இது இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்டுக்குள்ள நீங்க கேடியை மட்டும் வச்சுக்கோங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம தனியாவே வச்சுக்கொள்வோம். ஓகே, சிம்பிளாவே இருக்கட்டும், டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ், ரைட்? இப்போ முக்கியமாக நாம என்ன செய்ய போறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வெக்க கல்குலேட் பண்ணணும்னு சொன்னா we need to identify இந்த கேஇ, இந்த கேடி, இந்த கேபி எல்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணோம், ரைட்? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நாம சொன்னது எல்லாமே ஒரு கம்பெனியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு இன்வெஸ்டர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் யோசிக்கும். இப்ப இன்வெஸ்டர்ங்கிறவர் யாரு ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க ஒரு கம்பெனின்னு சொன்னா ஒரு இன்வெஸ்டர்ங்கிறவர் யாரு? உங்களுக்கு பணத்தை தரப்போறவர். அது ஒரு பேங்கா இருக்கலாம், ஒரு டெப்ட் கேபிட்டலை தரப்போறவர் இருந்தா, அல்லது ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு உரிமையை தரப்போறாருன்னு சொன்னா he is a shareholder இருக்கலாம். எனவே இந்த காஸ்ட் ஆஃப் இக்யூட்டில இந்த காஸ்ட் ஆஃப் இக்யூட்டி என்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, the return, this is the percentage return required by the shareholder, அல்லது we have to offer something to the shareholders in percentage terms to make them willing to hold our shares. இப்போ ரெண்டு வழிகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு உரிமையாளர்கிட்ட நீங்க போறீங்க, ஒரு இன்வெஸ்டர்கிட்ட நீங்க போறீங்க, நாங்க உங்களோட உரிமையை தாரோம், ஒரு 20% எங்களுடைய ஒட்டுமொத்தமான பங்குகளை நீங்க வாங்கி கொள்ளுங்க. அந்த 20% ஒரு 2 மில்லியன் ஷேர்ஸ், 2 மில்லியன் பங்குகள் இருக்கிறது, 2 மில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் தாரம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் காசு தாங்கன்னு கேக்குறீங்க. அப்போ இங்க அந்த உரிமையாளர் என்ன சொல்றாரு? ஓகே, நான் 2 crores உங்களுக்கு தாரேன், நீங்க எனக்கு இவ்வளவு பெருமதியான பங்குகளை தந்தா எனக்கு ஒரு 15% வருஷத்துக்கு நீங்க ரிட்டர்ன் தருவீங்களா? அப்போ இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் த பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் ரிக்வயர்ட் பை த ஷேர் ஹோல்டர். நம்மளுடைய பங்குகளை உரிமையாக கொண்டிருக்கிறவர் எனக்கு என்னுடைய பங்குகளுக்கு, என்னுடைய சல்லிக்கு நீங்க ரிட்டர்னா எத்தனை பெர்சன்டேஜ் தரணும் என்று இன்வெஸ்டர் கேட்கிறது. அப்ப அவர் தாராருன்னு சொன்னா நாம என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? நாம கொடுக்கணும். we have to offer something to the shareholders, நாம அதை கொடுக்கணும். அப்ப அந்த பெர்சன்டேஜ் நமக்கு என்ன? நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அவருக்கு that is a rate of return. புரியுதா ஸ்டூடெண்ட் நான் சொல்றது? ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் இங்கிலீஷ் மை டியர். ஏன்னா நம்ம எழுத போறது கிடையாது, நம்ம எழுத போறதே கிடையாது எதையுமே நம்ம கொஸ்டின்ல. ஸோ பெட்டர் நீங்க இங்கிலீஷ்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, புரியாட்டி என்கிட்ட கேளுங்க. நான் சொல்ற புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்பது நாம கொடுப்போம், சரியா? நாம சல்லிய கொடுப்போம். ஏன் கொடுக்கிறோம்? நமக்கு உரிமையாளர் காசு தந்திக்கிறாரு, பங்குகளை கொள்வனம் செஞ்சுக்கிறாரு, அவருக்கு நாம ஒரு ரிட்டர்ன் ஒன்று கொடுக்கணும். நமக்கு அந்த மூலதனத்தை வச்சு கொள்றதுக்கான, அந்த மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்கான மூலதனத்துக்கான கிரயம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அவருக்கு என்ன? நான் என்னுடைய காசை உங்கள்கிட்ட பங்குகளை வாங்குறேன், உங்களோட பங்குகளை வாங்கி நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு நீங்க பெர்சன்டேஜ் தந்தா தான் நான் வச்சுட்டு இருப்பேன். ரெண்டுமே சேம் தானே? நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அவருக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற ரிட்டர்ன், நமக்கு நம்ம மூலதனத்தை பெற்றுக்கொள்றதுக்கான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மூலதனத்துக்கான கிரயம். இஸ் இட் மேக் சென்ஸ்? புரியுதா உங்களுக்கு? Shall I get yes or no please?
புரியலன்னு சொல்லுங்க. I will explain to you later. சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சிம்பிள். நீங்க ஒரு நிறுவனத்திட்ட உங்கள்ட்ட காசை கொண்டு போய் கொடுக்க போறீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ரைட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லிக்குன்னு வைங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லிக்குது. 10 லட்சம் என்பது 1 மில்லியன். அந்த 1 மில்லியனை கொண்டு போய் ஒரு கம்பெனியினுடைய பங்குகளை நீங்க வாங்க போறீங்கன்னு வைங்க. இப்போ நீங்க ஒரு பங்குகளை வாங்க போறீங்க. ஓகே, 10 லட்சம் ரூபாய் காசை கொண்டு போய் நான் ஒரு பிசினஸ் செய்யலாம். அல்லது அதே 10 லட்சம் ரூபாய் காசை கொண்டு போய் நான் ஒருத்தருக்கு கடனையும் கொடுக்கலாம். திரும்ப தருவாரு. இதெல்லாம் நான் செய்யாமலுக்கு நான் இந்த காசை கொண்டு போய் உங்களோட கம்பெனியினுடைய பங்குகளை நான் வாங்க போறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த 10 லட்சம் ரூபாயில இருந்து எனக்கு ஒரு 10%, 1 லட்சம் ரூபாய் சரி நீங்க மினிமம் நீங்க தரணும். உங்களோட கம்பெனில இருந்து எனக்கு பங்கு லாபங்களாக டிவிடெண்டாக நீங்க தரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த 10%. இப்போ அந்த 10%க்கு பெயர் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு நான் சொல்றேன். கேஇன்னு சொல்றேன். புரியுதா? அந்த பெர்சன்டேஜுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஏன் நீங்க 10% எதிர்பார்க்கறீங்க? உங்ககிட்ட இருந்து அந்த சல்லியை வாங்கணும்னு சொன்னா அந்த சல்லிக்காக ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன செய்யணும்? 10% காஸ்ட் அவங்க பியர் பண்ணி கொள்ளணும். That is cost of equity. So the rate of return offered to the shareholders, உரிமையாளர்களுக்கு, பங்குரிமையாளர்களுக்கு இவ்வளவு நாங்க உங்களுக்கு தாரம், உங்களோட சல்லிக்கு, உங்களோட பங்குகளுக்கு நாங்க இத்தனை % தருவோம்னு சொல்லக்கூடிய பெர்சன்டேஜ் தான். நம்ம இங்க கால்குலேட் பண்ற எல்லாமே பெர்சன்டேஜ் தான். இந்த கேஇஓ, கேடிஓ, கேபிஓ நம்ம கிட்ட கேட்கக்கூடிய எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ்? 5%, 10%, 15%, 20% சொல்லி இங்க பெர்சன்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அந்த பெர்சன்டேஜ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு சொன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எத்தனை % நீங்க கொடுக்க போறீங்க, அல்லது ஷேர் ஹோல்டர்ஸினுடைய காசை நீங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவுக்கு அந்த கேபிட்டலுக்கு நீங்க காஸ்ட் பியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. தட் சிம்பிள், ரைட்? சோ த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃபர்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குரிமையாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயம், ரைட்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புறேன். ரைட், இன்னும் ஃபர்தரா சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃபர்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ல பிரதானமாக 2 விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். வழங்கப்படுற பங்கு லாபமாண்டா பங்கு லாபங்கள் கிடையாது. கேஇ பெர்சன்டேஜ், எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆன ரிட்டர்ன் கொடுக்க போறோம் உங்களுக்கு கொஸ்டின் செய்யும் போது வழங்கும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் நாம இப்ப கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன் ரூபாய் காசு தாராருன்னு சொன்னா அவர் 10% கேட்காருன்னு சொன்னா உண்மையிலேயே 10% நம்ம கொடுக்கறதுக்கு வேர்த்தான கம்பெனியா? அவர் தார சல்லியை வச்சு நம்மளால அவ்வளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கல்குலேட் பண்ணணும். சோ இதை கல்குலேட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மட கேஇனுடைய கல்குலேஷன், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பெர்சன்டேஜை நம்ம கல்குலேட் பண்றதுக்கு 2 விதமான மாடல் இருக்குது. ஒன்று டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை நாம டிவிஎம் என்று சொல்லுவோம், டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல், ரைட்? அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, இதை நாம சொல்லுவோம் சிஏபிஎம், கெப்எம் அப்படின்னு சொல்லுவோம், கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல். இதுல உங்களுக்கு இந்த சிஏபிஎம் வராது, இந்த கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் வராது. உங்களுக்கு வரப்போறது இந்த டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல் என்று சொல்லக்கூடியதான். சோ சிம்பிளா இந்த டிவிஎம் என்ன, டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல்ண்டா சிம்பிளா நாம எப்படி இதை கல்குலேட் பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வேல்யூவேஷன் மாடலை நம்ம பார்க்கிறது ஒரு ஐடியா. அந்த ஐடியா என்னன்னு சொன்னா ஷேர்ஸினுடைய வேல்யூவை நம்ம பார்ப்போம், ரைட்? நாம உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்தை நம்ம எடுத்து, ஓகே 10 வருஷமும் இவருக்கு கேட்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கணும். சோ பங்கு லாபம் நம்ம கொடுக்கணும், டிவிடெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். சோ ஒரு வருஷத்தால நம்ம கொடுப்போம் இவ்வளவு, 2 வருஷத்தால இவ்வளவு கொடுப்போம், 3 வருஷத்தால இவ்வளவு கொடுப்போம், 4வது வருஷம் இவ்வளவு கொடுப்போம், 5வது வருஷம் இவ்வளவு கொடுப்போம்னு சொல்லி 10 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த கொடுக்கப்படக்கூடிய தொகைகளினுடைய பிரசன்ட் வேல்யூவை நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, நீங்க லெவல் 1ல படிச்சிருப்பீங்க, அதுவும் பிஎம்எஸ் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. கழிவீடு செய்வோம். சோ அதனுடைய இன்றைய பெறுமதிக்கு நாம அதை டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வந்து அதனுடைய மொத்தங்களை வச்சு, ஓகே இதுதான் நம்மளோட ஷேர் பிரைஸ், இவ்வளவு நம்ம உங்களோட ஷேர்ஸுக்கு, நீங்க ஒரு ஷேர்ஸ் எங்களோட கம்பெனில வாங்கணும்னு சொன்னா இவ்வளவுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல். இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தேவையில்லை, ரைட்? சிம்பிளா நினைவு வச்சுக்கொள்ளுங்க எப்படி இந்த ஃப்ளோல நம்ம போறோம்ங்கிறது, ரைட்? சோ சிம்பிளா சொல்ல போனா நாம பங்கு லாபங்களாக கொடுக்கும் போது ஃபியூச்சர்ல எவ்வளவு கொடுக்க போறோம், அந்த ஃபியூச்சர்ல கொடுக்க போற காசினுடைய இன்றைய பெறுமதி என்ன, பிரசன்ட் வேல்யூ டேபிளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சோ
இந்த கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாம இங்க கல்குலேஷனுக்காக ஒரு பெர்பச்சுவிட்டி நம்ம படிச்சிருக்கிற நினைவிருக்குதா? பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல பெர்பச்சுவிட்டி படிச்சிருக்கிற நினைவிக்குதா? ஆண்டு 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 தொகை, ஐ திங்க் ஆண்டு தொகைன்னு படிச்சிருப்போம். பெர்பச்சுவிட்டி இன்ஃபினிட்டா நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். நாம் இன்றைக்கு ஒரு தொகையை கொடுத்து வாங்கினோம்னு சொன்னா நமக்கு அதனுடைய இறுதி தொகை நமக்கு கிடைக்காது. பட் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கா அல்லது 10 வருஷத்துக்கு வாங்குறோமா, 20 வருஷத்துக்கா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார்முலாவுக்கு நம்ம வருவோம். ஸோ இந்த கன்செப்ட் எப்படி வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாவினுடைய கன்செப்ட் எப்படி வருதுன்னு சொன்னா, த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அ பெர்பச்சுவிட்டி, ஒரு ஆண்டு தொகையினுடைய இன்றைய பெறுமதியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு நமக்கு தொகை கிடைக்கும், த கேஷ் இன்ஃப்ளோ பெர் annum, ஒவ்வொரு வருஷமும் ஒரு நிலையான தொகை கிடைச்சு கொண்டே இருக்குங்கிறத நம்ம ஆண்டு தொகைன்னு சொல்லுவோம். கேஷ் இன்ஃப்ளோ பெர் annum. அதை நாம ரேட் ஆஃப் ரிட்டர்னால நம்ம பிரிப்போம். ரைட், எவ்வளவுக்கு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க போகுது, அவருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு எவ்வளவுக்கு நமக்கு தருவாங்க, 5%, 10% தருவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் நாம ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸுக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்கு வாரத்துக்கு தான் அவ்வளவு கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸ், அதாவது ஒரு பங்குக்கு 100 ரூபாய் தாங்க, ஒரு பங்குக்கு 10 ரூபாய் தாங்க, ஒரு பங்குக்கு 5 ரூபாய் தாங்க, ஒரு பங்குக்கு 20 ரூபாய் தாங்கன்னு சொல்லி ஆக்சுவலா நம்ம எப்படி தீர்மானிப்போம்? நான் ஒரு இதுக்கு கேட்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் forget about the theories. நான் கேட்கிறேன், ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸ் எப்படி தீர்மானிக்கப்படும்? இந்த ஃபார்முலாவெல்லாம் பார்க்காம எனக்கு டிரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நிறுவனம் தன்னுடைய ஷேர் பிரைஸை எப்படி தீர்மானிக்கும், அல்லது யாரு தீர்மானிப்பாங்க? அந்த நிறுவனமே சொன்னா யாராவது கொடுத்துட்டு போவாங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் கம்பெனியினுடைய பங்கு ஒன்று ஒரு 200 ரூபாய் போகுதுன்னு வைங்களேன், அதை ஃபேஸ்புக் கம்பெனியா தீர்மானிக்கும். என்னுடைய பங்குக்கு நீங்க 200 ரூபாய் தான் தரணும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் கம்பெனியா தீர்மானிக்கும். எஸ் நஸ்லான், வெரி குட் ஆன்சர். எது தீர்மானிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? கேட்கறதெல்லாம் மக்கள் கொடுத்துருவாங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக் தன்னுடைய பேரை ஃபேஸ்புக்ல இருந்து மெட்டா கம்பெனிக்கு வாங்கினங்கிறதால பங்கு சந்தையினுடைய அதனுடைய பங்குகளின் பெறுமதிகள் எத்தனையோ கோடிக்கணக்கில் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்றாங்க. அப்ப ஃபேஸ்புக் கம்பெனி அந்த பங்குகளுடைய பிரைஸை தீர்மானிக்குது? நெவர் எவர். பிராக்டிகலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு பிஎல்சி கம்பெனி வைங்களேன், பப்ளிக்லி லிமிடெட் கம்பெனிஸ், ஒரு பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணப்படும் சொன்னா நேரடியாக கிடையாது. முக்கியமாக இட்ஸ் டிட்டர்மைன்ட் பை தி சப்ளை அண்ட் டிமாண்ட் இன் தி மார்க்கெட். அந்த நிறுவனத்துக்கு அந்த மார்க்கெட்ல, அந்த சந்தையில அந்த நிறுவனத்தினுடைய ஷேர்ஸை வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் ரெடியாக இருக்கிறாங்கிற மார்க்கெட்டும், இவங்க எத்தனை பங்குகளை விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கிற டிமாண்டும் தான் முக்கியமாக அங்க ஷேர் பிரைஸை தீர்மானிக்கும். இட்ஸ் டிட்டர்மைன்ட் பை தி சப்ளை அண்ட் டிமாண்ட் இன் தி மார்க்கெட். ரைட்? ஸோ பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை ஆரம்பத்துல இனிஷியல் பிரைஸ் ஒன்று செய்வாங்க. ஆரம்பத்துல ஒரு விலை ஒன்று அவங்க தீர்மானிப்பாங்க. அவங்க பப்ளிக்கு போகும்போது இதை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓ ஒன்று நம்ம படிச்சிருப்போம். ஆரம்ப கொடை முனைவு. ஒரு நிறுவனம் ஓகே ஃபெஸ்டா ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருந்து ஒரு பிஎல்சி கம்பெனியாக தரம் உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எல்லாமே போர்ட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சது பிறகு அவங்க என்ன செய்வாங்க? ரைட், ஒரு இனிஷியலா ஓகே எங்களுடைய பங்குகளை 10 ரூபாய் படி ஒரு பங்குக்கு அல்லது 100 ரூபாய் படி ஒரு பங்குக்கு 50 ரூபாய் படி நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி ஆரம்பத்துல பப்ளிக்கு போகும்போது பிஎல்சி கம்பெனிஸாக உருவாகும் போது அவங்க தீர்மானிப்பாங்க. இது எப்படி அவங்க தீர்மானிப்பாங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒரு முதலீட்டு வங்கிகள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதை தீர்மானிக்கிறதுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களோட அவங்க ஒர்க் பண்ணி இந்த ஐபிஓ மூலமாக அந்த பிரைஸ் தீர்மானிப்பாங்க. இது இவங்க நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியுடைய வெலுவேஷனை பார்த்து இனிஷியலாக ஒரு பிரைஸ் இவ்வளவுதான் சொல்லி தீர்மானிக்கப்படும். ரைட்? ஸோ அந்த பிரைஸ் எப்படி ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்படும்? அந்த கம்பெனிக்கு எவ்வளவுக்கு சொத்து இருக்குது, அந்த கம்பெனி கடந்த வருடங்களாக ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டும் எடுத்து காட்டினாங்க, ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய குரோத் எவ்வளவு இருக்குது, ஸோ இன்னும் ஒரு 10 வருஷத்துல எவ்வளவு குரோத் அந்த கம்பெனியால போக முடியும், இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிகள் இவங்கள மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு பப்ளிக் லிமிடெட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எவ்வளவுக்கு ஒரு ஷேர் பிரைஸை வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்துட்டு முடிவு பண்ணி ஓகே நீங்க இவ்வளவு படி உங்களோட ஆரம்பத்துல உங்களோட பிரைஸை நீங்க தீர்மானிக்கிறது நல்ல சொல்லி ஒரு வேல்யூவேஷன் கொடுப்பாங்க. அதுபடி இவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் செய்வாங்க. அந்த பிரைஸ்ல என்ன செய்யப்படும்? கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இவங்க லிஸ்ட் பண்ணப்படுவாங்க. அதுக்கு பிறகு இந்த கம்பெனியினுடைய மக்கள் மத்தியில் அந்த கம்பெனியை பத்தி இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அந்த கம்பெனியை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் அதுக்கு பிறகு பிளே பண்ண ஆரம்பிக்கும்.
சோ ஷேர்ஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்ததுக்கு பிறகு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சப்ளையும் டிமாண்டையும் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்காக அந்த நிறுவனத்தினுடைய விலை, அந்த ஷேர் பிரைஸ், ஒரு பங்குகளுக்கான விலை கூடி குறைஞ்சிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு மோர் பீப்புள் வாண்ட் டு பை த ஷேர்ஸ், அதிகமான மக்கள் அந்த பங்குகளை, அந்த கம்பெனியுடைய பங்குகளை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்ற அர்த்தம் என்ன? டிமாண்ட் கூட இருக்கின்ற அர்த்தம். இப்ப இவங்க விக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறத விட டிமாண்ட், மக்கள் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா பிரைஸ் கூடுமா குறையுமா ஸ்டூடெண்ட்? சிம்பிள் டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. உதாரணத்துக்கு ஒரு அப்பிள் நிறுவனத்தை எடுங்க. அப்பிள் நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குறதுக்கு பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, விக்கிறதுக்கு 1-2 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? பிரைஸ்ல விலை என்ன நடக்கும்? அந்த ஒரு பங்குக்கு என்ன நடக்கும்? யாரு அதிகமாக தாராங்களோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். பிகாஸ் நாங்க விக்கிறதுக்கு 2 பேர் தான், 2 லட்சம் பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க நீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? சிம்பிள், விலை வந்துட்டும் விண்ணத்தொடும். அப்போ அந்த டைம்ல விலை கூட போகுது. அதே சமயம் மோர் பீப்புள் வாண்ட் டு செல் தி ஷேர்ஸ், திடீர்னு அந்த கம்பெனி நட்டத்திலேயே போயிட்டு இருக்குது. வாங்கின எல்லாரும் ஒரு 10 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து 10 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க வேர்ல்டு வைடா, எல்லாருமே விக்கிறதுக்கு செல் பட்டனை அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட கம்பெனில. அப்ப விக்கிறதுக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க, வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொன்னா அதனுடைய பிரைஸ் என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஷேர் மார்க்கெட்ல இட்ஸ் கோயிங் டு டவுன், ரைட்? சிம்பிள் லாஜிக். இப்படித்தான் ஒரு மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் வந்துட்டு தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி இதுல இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. முக்கியமாக நீங்க அந்த ஐ திங்க் இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக ஒரு ஃபிலிம் ஒன்று வந்துச்சு, ரைட்? ஐ கான்ட் ரிமெம்பர் த நேம். ஆக்சுவலி குட் மூவி. ஒரு ஸ்கேம் 92 சம்திங் பாத்திருக்கீங்களா? ஸ்கேம் 1992 சம்திங், ரைட்? சோ அதுல இந்த மார்க்கெட் மெனிப்புலேஷனை பத்தி சொல்லுவாங்க. இப்ப இன்வெஸ்டர்னுடைய சென்டிமெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் சொன்னா பேஸா இந்த கம்பெனி சம்பந்தமாக என்ன தகவல்கள், ஸ்கேம் 1992 மோக்ஷித் கரெக்ட். சோ இந்த பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கம்பெனி சம்பந்தமாக பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது, அது என்ன செய்யும்னு சொன்னா அந்த கம்பெனியினுடைய பங்குகளை வச்சிருக்கிறவங்க விக்கிறதுக்கு அல்லது அந்த பங்குகளை அந்த கம்பெனியுடைய பங்குகளை வாங்குறதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த கம்பெனி சம்பந்தமாக அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு என்னென்ன தகவல்கள் இருக்குது என்பது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனியுடைய ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ், அந்த கம்பெனியை பத்தின நியூஸ் வந்து ஒரு நல்ல நியூஸ் அடிக்கலாம் அல்லது பேட் நியூஸ் அடிக்கலாம். நல்ல நியூஸ் ஒன்று பரவுது நாடு பூராக அதனுடைய இண்டஸ்ட்ரியை பத்தி, ரைட்? ஒரு எக்கனாமிக் நியூஸ் ஒன்று பரவுது, ரைட்? அல்லது ஒரு ஜோ பொலிட்டிக்கல் ஒரு ஈவெண்ட்ஸ், அந்த கம்பெனியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஈவெண்ட்ஸ் வருது. ஸோ இஃப் த நியூஸ் இஸ் குட், மோர் பீப்புள் மைட் வாண்ட் டு பை. நல்ல தகவல்கள், நல்ல நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடி ஆகுவாங்க. அது என்ன செய்யப்படும்? விலையை கூட்டும். அதே நியூஸ் வந்துட்டு பேடா போகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியானுச்சு. அந்த ரிப்போர்ட் வெளியாயின உடனே சந்தையில அதனுடைய ஷேர் மார்க்கெட் பிரைஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிருச்சு. நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? பல கோடி மில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு நட்டம்னு சொல்லி ஒரு நாள்ல. எப்படி? பிகாஸ் த பேட் நியூஸ், இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் அங்க பாதிக்கப்படுது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, யாருமே வாங்க ரெடியாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பங்கு சந்தையில பங்குகளுடைய விலை அப்படியே சரமாரியாக இறங்க போகுது. சோ இது இன்வெஸ்டரினுடைய சென்டிமெண்ட், ரைட்? ஒரு பேட் நியூஸா ஒரு குட் நியூஸா அந்த மார்க்கெட்ல அதை பத்தி இருக்குதுங்கிறது. அதே மாதிரி மார்க்கெட் மெனிப்புலேஷனும் இருக்கு. சோ இந்த மெனிப்புலேஷன் சம்பந்தமாக தான் ஸ்கேம் 92 சொல்லுவாங்க. அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டை வந்துட்டு நேச்சரா இயற்கையாக மாற்றம் அடையாம விடாமலுக்கு இல்லீகலான வேல அந்த மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ற, அந்த ஷேர் பிரைஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற, இதை செஞ்சு தான் அதானி நிறுவனம் தங்களுடைய ஷேர்ஸை டொப்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த ஸ்கேம் ரிப்போர்ட் வந்து வெளியானுச்சு, ரைட்? ஃபோல்ஸான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கொடுக்கிறது. சோ அந்த ஃபோல்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன செய்யும் சொன்னா இன்வெஸ்டரினுடைய சென்டிமெண்ட்டை வந்துட்டு எஃபெக்ட் பண்ணும். சோ இது இந்த அடிப்படையில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டை எல்லாம் செஞ்சு கொள்வாங்க. சோ இப்படித்தான் பிராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸ் என்பது தீர்மானிக்கப்படும். இப்போ நாம பார்க்க போற ஃபார்முலா என்னன்னு சொன்னா, இதை நம்ம கோர்டன் growth மாடல்னு சொல்லுவோம். சோ கோர்டன்ங்கிறவரால செல்லப்பட்ட ஒரு மாடல். இதைத்தான் நம்ம டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல் என்று சொல்லக்கூடும். இப்ப இதுல நாம என்ன செய்யறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், நாம மார்க்கெட்ல உள்ள பிரைஸை நம்ம பார்க்காமலுக்கு நாம ஒரு நிறுவனம் பங்கு லாபங்களை கொடுக்க போகிறது. அந்த பங்கு லாபங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாம கொடுக்க போறோம். கொடுக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் போக போக அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கும், அந்த நிறுவனம் பணவீக்கத்தையும் எதிர்கொள்ளும். எனவே அதனுடைய உரிமையாளர்கள் ஒரு வருஷம் 10% அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம 10 வருஷம் போனது பிறகு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 12% தாங்கன்னு தான் கேட்க போறாங்க.
அப்போ இவங்களுக்கு எவ்வளவுக்கு நம்ம பங்கு லாபங்கள் கொடுக்க போறோம்ங்கிற அடிப்படையில இன்ட்ரின்சிக் வேல்யூ, நிறுவனம் தன்னுடைய ஷேர் பிரைஸுக்கு எவ்வளவு நாம கொடுக்கலாம், எவ்வளவுக்கு இவங்களுக்கு நாம வருஷத்துக்கு பங்கு லாபம் கொடுக்க இருக்குது, அதன் அடிப்படையில நாம எவ்வளவுக்கு நம்ம செலவுகளை நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வச்சிட்டு இருக்கணும், இதன் அடிப்படையில் ஒரு மார்க்கெட் சப்ளை அண்ட் டிமாண்ட் இல்லாமலுக்கு தன்னுடைய பங்குகளினுடைய உள்ளக பெறுமதி, பிகாஸ் மார்க்கெட் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே அந்த பங்குகள் வழங்கப்பட்டிருக்கு 100 ரூபாய்க்கு தான், நல்ல பேர் போகுங்கிறதுக்காக 500 ரூபாய் பங்கு சந்தையில போகும், பட் உண்மையிலே அதனுடைய பெறுமதி 100 ரூபாய் தான். அப்ப இந்த அடிப்படையில இன்ட்ரின்சிக் வேல்யூ அடிப்படையில நம்ம கால்குலேட் பண்றது தான் இந்த கோர்டன் growth மாடல்ல நம்ம கால்குலேட் பண்றது. இதுல ஸ்டூடெண்ட் சிம்பிள் ஷேர் பிரைஸ் நாம P0 சொல்றோம், ரைட்? இம்பார்ட்டன்ட். எல்லாரும் இப்போ ஜஸ்ட் கம் பேக் டு த क्वेश्चन, ஸ்டோரி எல்லாம் போதும், இப்போ எக்ஸாமுக்கான பர்பஸ்க்கு நம்ம வரோம். P0 என்பது ஸ்டூடெண்ட்ஸ் எங்க எல்லாம் நான் ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ண போறேனோ அப்ப எல்லாம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இட்ஸ் நவ், இப்போ, த பிரசன்ட். P0 இந்த வருஷம், இப்போது. இதை நம்ம இயர் 0 நம்ம மென்ஷன் பண்ணுவோம் நம்ம கால்குலேஷன்ல. இயர் 0 சொன்னா வருஷம் 0 அப்படின்னா இப்போ இந்த நிமிடம் இந்த ஆண்டுல என்ன நடக்குது, கரண்ட். சோ ஷேர் பிரைஸ், சோ இப்ப இருக்கக்கூடிய P0 நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா the P0 is equal to D over KE அப்படின்னு சொல்றோம். சோ D என்பது டிவிடெண்ட் பெர் annum, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாம பங்கு லாபமா கொடுக்க போறோம். உதாரணத்துக்கு 100 ரூபாய் படி ஒரு பங்குகளை வாங்கினார்னு சொன்னா அவருக்கு பங்கு லாபம் ஒவ்வொரு வருஷமும் 10% நம்ம கொடுக்க போறோம்னு சொன்னா 10 ரூபாய் நம்ம கொடுக்க போறோம். சோ அதுதான் டிவிடெண்ட் பெர் annum, ஆண்டுக்கான பங்கு லாபம் 10 ரூபாவாக நாம அவருக்கு கொடுத்துட்டே இருக்க போறோம். தென் காஸ்ட் ஆஃப் இக்விட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னு சொல்லுவோம், KE, காஸ்ட் ஆஃப் இக்விட்டி, KE. சோ KE என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஒருத்தர் 100 ரூபாய் பங்குகளுக்கு 10 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் பங்கு லாபத்தை எதிர்பார்க்கிறார். அதே சமயம் நம்மட நிறுவனத்துக்கு இவர்கிட்ட இருந்து அந்த 100 ரூபாவை வாங்கணும்னு சொன்னா இவரு ஒரு ரேட், நமக்குண்டு ஒரு செலவு ஒன்று இருக்குது, காஸ்ட் ஆஃப் இக்விட்டி. இதை நம்ம பிரிக்கணும். சோ இதை ரொம்ப ஆராயாம இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலாவை மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு क्वेश्चनல ஒரு காலமும் ஷேர் பிரைஸை கால்குலேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்களா? உங்களோட மெமரி பவரை பார்ப்போம். நம்ம பார்த்த क्वेश्चन பாஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல ஓகே ஷேர் பிரைஸை கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி எங்கேயாவது கேட்கப்பட்டிருந்துச்சா? எனிவே, அப்ப நம்ம என்னத்துக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம படிக்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப ஏன் நம்ம படிக்கிறோம் இந்த ஃபார்முலாவை? Why we are studying this formula? Anyone? யார் சார் கெஸ் பண்ணேலுமா? ஏன் நாம இந்த ஃபார்முலாவை அப்ப படிச்சிட்டு இருக்கிறோம்? சார் சும்மா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? What do you think? ஷேர் பிரைஸ் கால்குலேட் பண்ணி சொல்லி கேட்கவே இல்லை ஒரு இடமும். அப்ப என்னத்துக்கு சார் ஷேர் பிரைஸினுடைய ஃபார்முலாவை இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு சார் டவுட் கொண்டு வரலையா? என்னத்துக்கு சார் ஷேர் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ற, இவ்வளவு விஷயங்களை நம்ம இவ்வளவு டைம் செலவழிச்சு நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கிறோம்? எனிமா? எஸ், டு டிரைவ் அதர் ஃபார்முலாஸ் ஃப்ரம் திஸ். KE காண்றதுக்கு. ஓகே, குட், பரவாயில்ல, யூ ஆர் இன் தி பாயிண்ட் மை டியர்ஸ், really happy for this. Right. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த KE னுடைய ஃபார்முலா பேசிக் எங்க இருந்து வருதுங்கறத காட்டுறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை நான் வச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, சோ இந்த ஷேர் பிரைஸை இன்ட்ரின்சிக்காக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலாவில இருந்து தான் நாம KE, காஸ்ட் ஆஃப் இக்விட்டி, ரைட்? நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க வாக்குரிமை உள்ள பங்குகளினுடைய கிரயம். நம்மளோட क्वेश्चनல வரக்கூடிய முதலாவது விஷயம் இந்த KE நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன் பாருங்க, I will share the Excel sheet guys. Excel sheet பாருங்க. ஷேர் பிரைஸ் வந்துட்டும் டிவிடெண்ட் பெர் annum டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் இக்விட்டி. ஆண்டுக்கான பங்கு லாபத்தை நம்மளோட காஸ்ட் ஆஃப் இக்விட்டியான KE, மூலதன கிரயம். என்னத்துக்கான மூலதன கிரயம்? KE காஸ்ட் ஆஃப் இக்விட்டி, உரிமை பங்குகளுக்கான மூலதன கிரயத்தால நம்ம பிரிக்கிறோம். இங்க KE என்பது காஸ்ட் ஆஃப் இக்விட்டி ஆகவும் D is a constant dividend per annum, ஒரு நிலையான ஒரு பங்கு லாபமாக ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுதுன்னு சொன்னா P0 என்பது இன்றைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல ஷேரினுடைய விலை. இந்த எக்ஸ்டிவ்ங்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை.
மார்க்கெட் பிரைஸ் இன்றைக்கு எவ்வளவு இருக்குங்கிறதாக இருந்தால் நாம இதுல இருந்து கேஇக்கான ஃபார்முலாவை நாம உருவாக்கினோம்டா கேஇ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிளா எழுவாய் மாற்றம். இங்க இருக்கக்கூடிய கேஇ என்ன செய்யலாம்? இங்க கொண்டு போய் போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய P0வை இங்க கொண்டு வந்து இல்லாதா பிரிக்கப்படுறது பெருக்கப்படும், பெருக்கப்பட்டிருக்கக்கூடியது பிரிப்பட போகிறது. எழுவாய் மாற்றம். அப்போ டி இன் கீழ், ரைட், டி இன் கீழ் என்னன்னு சொல்லலாம்? P0ன்னு சொல்ல ஏழுமா ஏழாதா நம்மளோட ஃபார்முலாவில் கேஇயை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு, ரைட்? இதுதான் கேஇக்கான ஃபார்முலா. எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சஜஸ்டட் சொல்யூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபார்முலா தான் மென்ஷன் பண்ணி, இதுதான் நமக்கு முக்கியம் இப்ப, ரைட்? இப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி நாம படிக்க ஆரம்பிச்சோம்னா சரி. So KE is referred to what? KE, cost of equity. இதுதான் நமக்கு கல்குலேஷன்ல நம்ம கிட்ட கேட்கிற விஷயம். உங்களோட மூலதன கிரயம், இக்யூட்டி, உரிமை பங்குகளுக்கான மூலதன கிரயம், அதாவது வாக்குரிமை பங்குகளுக்குள்ள மூலதன கிரயம் என்பது என்னன்னா அந்த KE தான் கேட்கிறாங்க, cost of equity. Then the D is என்பது என்ன? annual dividend, dividend per annum. ஒவ்வொரு வருஷத்துக்கும் நிலையான ஒரு தொகையாக கொடுக்கப்படக்கூடிய, இங்க நிலையானதுன்னு சொல்லி தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, சோ டி வந்துட்டும் டிவிடெண்ட், பங்கு லாபம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்கப்படுகின்ற பங்கு லாபம் ஒவ்வொரு வருஷத்துக்குமானது. இது கன்ஸ்டன்ட், நிலையானதுன்னு நம்ம அஸ்யூம் பண்றோம். P0 வந்து என்னவாக இருக்க போகுது? 0 நான் சொல்லிக்கிறேன். 0 எங்கே எல்லாம் வருதோ அது இன்றைக்குரிய ஷேர் பிரைஸ், அதுவும் மார்க்கெட் பிரைஸ், ரைட்? மார்க்கெட் ஷேர் பிரைஸ், ரைட்? ஷேர் பிரைஸ் ஜஸ்ட் மென்ஷன் பண்றேனே. சோ இன்றைக்கு ஷேர் பிரைஸ். அப்போ KE is equal to D இன்கிள் P0ங்கிற ஃபார்முலாக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா மனசுல நினைவு வச்சுக்கொள்ளுங்க. KE is equal to D இன்கிள் P0. இதே விஷயத்த நம்ம பெர்சன்டேஜ் தான் நம்ம கல்குலேட் பண்ண போறோம்னு சொன்னா என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கி எடுக்கணும். 100ஆல பெருக்கினா தான் நமக்கு பெர்சன்டேஜ் வரப்போகுது. ஸோ முதலாவது ஃபார்முலா மைண்ட்ல எல்லாரும் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. K is equal to D over P0 into 100. மனசுல நின்றுச்சுன்னு சொன்னா எனக்கு எஸ் டைப் பண்ணுங்க. பிகாஸ் இது இல்லாமலுக்கு அங்கால அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. ரைட்? சோ மறுபடியும் நான் இப்ப கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த KE காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா என்ன அர்த்தம்? உரிமையாளர் தனது பங்குகளை கம்பெனியில நான் வாங்கி நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க எங்கனைக்கு தரணும்னு சொல்றதும் இதே KE தான். அல்லது ஒரு நிறுவனத்தின் சார்பாக நம்ம பார்க்கும்போது, நான் இப்ப சொன்னது இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு கம்பெனியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு உரிமையாளரிடம் இருந்து அல்லது ஒரு முதலீட்டாளரிடம் இருந்து காசை வாங்கணும்னு சொன்னா நாம எவ்வளவு மறுபடியும் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதான் இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, ரைட்? ரைட். இதுதான் நம்ம படிச்ச விஷயங்கள்ல முக்கியமான விஷயம். இப்ப நாம எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போறோம், இந்த KE னுடைய கல்குலேஷன் எப்படி நம்ம செய்ய போறோம் சொல்லி. சோ இது பொறுத்து தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க போகிறது. So let's make an example 1 for you. So this is all about cost of capital calculation. Right. So முதலாவது நம்ம பார்க்க போறோம் example 1. முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம் கல்குலேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லி. So let's make an example. Right. So எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம பார்த்து இது பிறகு நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம். ரைட். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆர்டினரி ஷேர் சம்பந்தமாக. ஸோ எக்ஸாம்பிள் 1. ஸோ த ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ற நேம் எடுப்போம். லெட்ஸ் டேக் லுபானாஸ் நேம். ஸோ த ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் லுபானா லிமிடெட் கோட்டட் சொன்னா பட்டியல் படுத்தப்பட்டது at ₹5 per share. 5 ரூபாய் ஒரு பங்கு விலையாக இருக்க போகிறது. Then a dividend of ₹40 40% per share has
just been paid expected to be no growth. Right. So example number 1 பாருங்க students. So the ordinary shares of Lubana Limited are quoted at rupees 5 per share. அப்படின்னு சொன்னா வாக்குரிமை உள்ள பங்குகள் லுபானா கம்பெனியினுடையது ருபீஸ் 5 per share, 5 ரூபாய் ஒரு பங்குகளுக்கு சொல்லி அவங்க கோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பங்குனுடைய விலை 5 ரூபான்னு சொல்லி ஷேர் பிரைஸ் வந்து நமக்கு தரப்பட்டுட்டு டிவிடெண்ட் ஆஃப் ருபீஸ் 40 cents per share, அதாவது ஒவ்வொரு பங்குகளுக்கும் 40% பங்கு லாபம் டிவிடெண்ட் வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்குறாங்க. has just been paid ன்னு சொன்னா இப்போ now A0 current dividend, okay, D0. அப்போ 40% இப்ப பேமெண்ட் பண்ணிட்டு இருக்குது D0 now, and there is expected to be no growth in dividends ன்னு சொன்னா அடுத்த வருஷம் வரும்போது அதுக்கு அளவுக்கு அதிகமாக, அதாவது 10% கூட்டி 12% கூட்டி கொடுக்குற வேலையெல்லாம் இல்ல, யாருமே அதை எதிர்பார்க்கல, இதே தான் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட கேட்குறாங்க calculate the cost of equity. So the required is calculate the cost of equity. Right. Equity means என்ன students? என்ன symbol? நினைவிருக்குதா? equityக்கான symbol என்ன students? cost of capital calculate பண்ண போறோம், அதுவும் cost of equity. அந்த கேபிட்டல் equity உரிமை மூலதனத்தினுடைய கால்குலேட் பண்ண போறோம். என்ன சிம்போல்? KE, cost of equity. so KE is equal to என்ன? D0, அதாவது D இன் கீழ் என்னவா இருக்க போகிறது? P0, இப்ப இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸினுடைய விலை. அதே மாதிரி நீங்க D0 எடுக்கலாம் அல்லது D எடுக்கலாம். என்னவா இருக்க போகுது? ஒரு ஆண்டுக்கு எவ்வளவுக்கு பங்கு லாபம் கொடுக்க போறோம் என்பது. இதை நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கணும். என்ன செய்யணும்? 100ஆல நாம பெருக்கி நம்ம பார்க்கணும். இதுல யாருக்குமே எந்த குழப்பமோ டவுட்ஸோ இல்ல தானே? ரைட், ஞாபகத்தில் இருக்குதானே? அதானே சொன்னேன் மைண்ட்ல எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே, எல்லாருமே கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்றீங்க. ஐம் ரியலி கிரேட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வித் யூ. அப்போ சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயே நீங்க போட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளு. ஸோ இப்போ டிவிடெண்ட் பெர் எனும் நமக்கு தெரியும், ஒரு ஆண்டுக்கு எவ்வளவுக்கு ஒரு ஷேருக்கு நமக்கு கிடைக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? 40% நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 0.4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 40% கிடைக்க போகிறது. இப்போ இந்த 40% என்னது கிடைக்கும்? ஒரு ஷேரை நம்ம வச்சுட்டு இருந்தா, ஒரு ஷேரினுடைய P0, 0 மீன்ஸ் நவ், இப்போதைய பிரைஸ் எவ்வளவு இருக்க போகிறது? 5 ரூபாவாக இருக்க போகிறது. ஸோ 5 ரூபாயோட ஷேர்ஸுக்கு நம்ம வச்சுட்டு இருந்தோம், 5 ரூபாயோட ஷேர்ஸுக்கு 40% கிடைக்கும் என்று சொன்னால் அந்த ஷேர் பிரைஸினுடைய பெர்சன்டேஜாக நமக்கு எவ்வளவு வரப்போகுது ஸ்டூடெண்ட்? 0.4 நாம 5ஆக பிரிச்சு 100ஆல பெருக்கினோம்னு சொன்னா 8 வரப்போகுது. இது பெர்சன்டேஜ், 8%. இந்த 8% என்ன அர்த்தம்? 5 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் பிரைஸை வாங்கினால் ஷேர் ஹோல்டர்ஸ் 8% எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 40% எதிர்பார்ப்பாங்க, 8% எதிர்பார்க்கிறாங்க. கரெக்டா நான் சொல்றது? அப்ப அதுவே எத்தனை ஷேர்ஸ் வாங்கியிருந்தாலும் நமக்கு இப்ப கண்டுபிடிக்கலும். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஒரு 50 லட்சம் ஷேரை வச்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் படி கொடுக்க போறாருன்னு சொன்னா மொத்தத்தை நமக்கு தெரிஞ்சு கொள்ளலும். அதுல 8% அவருக்கு ரிட்டர்ன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்க போறோம்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ளலும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதனுடைய அர்த்தம் KE, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்டா. அப்ப நிறுவனம் ஒரு ஷேரை உரிமையாளரை வாங்க வைக்கணும்டா 8% அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஒரு ஷேரை ஒரு நிறுவனத்தினுடையது இன்வெஸ்டர்ஸ் வாங்கணும்னு சொன்னா அவருக்கு 8% எதிர்பார்க்கிறார். தட் இஸ் திங். இப்ப விளங்குது எல்லாருக்கும் இந்த கேயினுடைய விஷயம்? நோ, அம்னா சயின்டிபிக் கூட மஸ்ட் கிடையாது, பட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. சில கேட்ட ஆன்சர் இப்ப கேஇ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்குமே தெளிவா? இட்ஸ் அ பெர்சன்டேஜ்.
காஸ்ட் ஆஃப் இக்விட்டியை நம்ம எடுத்துக்கொள்ளணும், உரிமையே எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு ஷேருக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போறோம் என்பதுதான் இந்த கேஇ. இப்போ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நாம இந்த டிவிடெண்ட், இந்த டில நாம எந்த ஒரு வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கல. அதாவது இந்த வருஷம் இவர் ஆண்டு லாபம் கூட எடுக்கிறாரு, அடுத்த வருஷம் அப்படி எடுக்கிறாருன்னு வளர்ச்சி இல்லாமலுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின்ல கட்டாயமா மென்ஷன் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் வந்துடும், அதாவது பங்கு லாபங்கள் கூட கொடுக்க போறோமா, அதிகரிக்க போகுதா என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தது வெரி வெரி பேசிக்கான விஷயம். ஆனா நாம இப்ப இங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? வை பீப்புள் நார்மலி ஹோல்ட் இக்விட்டிஸ் ஆன் த பேசிஸ், ரைட்? என்னத்துக்காக உரிமையை நம்ம வச்சுட்டு இருக்கணும்? உதாரணத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கம்பெனியினுடைய ஒரு பங்குகளை வாங்குறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில உங்களுக்கு 40% ஒரு ஷேருக்கு உங்களுக்கு தாராங்க. அப்போ இந்த கம்பெனி இப்ப 20 வருஷம் வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், 20 வருஷம் போயிருச்சு. அதே 40% தான் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அன்றம் இருந்த அதே 40% பெருமதி அன்றைக்கு இருக்க போகிறது. அப்ப என்னத்துக்கு ஒரு நிறுவனத்துல உரிமையை நம்ம வாங்குறோம்? எஸ், அப்சல்யூட்லி we would expect the dividend to increase over time. காலம் போக போக நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு லாபங்கள், நம்ம காசை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம், பல வருஷமா நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஒரே அளவு தொகை நமக்கு கிடைக்குமா? இல்ல. அந்த காசை வச்சு அந்த நிறுவனம் பல மடங்கு உழைச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு தர வேண்டியது என்ன செய்யணும்? கூட நம்ம எதிர்பார்ப்போமா, எதிர்பார்க்க மாட்டோமா? சில கிட்ட சொன்னோம், நீங்க என்ன நினைப்பீங்க? ரைட், எதிர்பார்ப்போம். அப்போ questionல students they will mention, so what we have to do is to factor in a bit of growth. வளர்ச்சியை நாம இந்த ஃபார்முலாக்குள்ள கொண்டு வரணும். இப்போ நாம இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, we need to introduce growth. வளர்ச்சி. எதுல வளர்ச்சி? பங்கு லாபத்துல வளர்ச்சியை நாம கொண்டு வர போறோம். அப்ப பங்கு லாபத்துல நம்ம வளர்ச்சியை கொண்டு வர போறோம்னு சொன்னா, the dividend model, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஷேர் வேல்யூவேஷன்ல டிவிஎம், dividend valuation model, பங்கு லாபத்தை வச்சு நம்ம பார்க்கிறது. So இந்த dividend valuation modelல, the dividend valuation model with constant growth, இந்த growth நாம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஈஸி ஃபார்முலாக்காக நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, கான்ஸ்டன்ட் ஆன growthன்னு சொல்லி தான் நம்ம எஸ்யூம் பண்ண போறோம். அதாவது நிலையான ஒரு வளர்ச்சி, ஒவ்வொரு வருஷமும் ஓகே 5% அல்ல 10% சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி இருக்கும்னு சொல்லி எடுத்து தான் நம்மளால கொஸ்டினை பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த ஃபார்முலாவை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் எசம்ஷன். உங்களுக்கு கொஸ்டின் இது அடிப்படையில் தான் வரும். ஸோ இப்போ நாம ஒரு வளர்ச்சியை நாம இந்த ஃபார்முலாவில் உள்ளடக்க போறோம்னு சொன்னா, நம்மளுடைய கேஇ, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி நமக்கு வரும்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளோட D0, இப்ப D0 என்ன? இப்போ கரண்டா எவ்வளவுக்கு பங்கு லாபம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், D0 நவ். ஸோ இந்த D0வோட நம்ம வளமை என்ன செய்வோம்? D0 வரைக்கும், தென் D0க்கு கீழே நம்மட P0 இருக்க போகுது. அதாவது இப்ப இதே ஷேர் பிரைஸ், இதுதான் நம்ம ஃபார்முலா. இதை நம்ம 100 பெருக்குவோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா இதுல நம்ம growth கொண்டு வரோம்னு சொன்னா என்ன நடக்கும்டா, இந்த பங்கு லாபத்துல தான் growth ஏற்பட போகுது. அதாவது இந்த D0ல தான் growth ஏற்பட போகுது. இந்த growth நாம 1 plus G, இந்த G என்பது growth இருக்க போகுது. 1 plus G என்கின்ற இந்த ஃபார்முலா மூலமாக நாம சொல்ல போறோம். ரைட், இப்போ let me decode it. So D0 1 plus G, அதோட சேர்த்து நாம என்ன செய்வோம்னு சொன்னா பிளஸ் G என்று சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா இப்படி வரப்போகுது. இப்போ இந்த ஃபார்முலாவை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிவிடெண்ட் growth மாடல் என்று சொல்லலாம். அதாவது டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல்லையே DGM, பங்கு லாபங்கள் கொடுக்க போறோம், ஆனா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரேட்ல நாம அதிகரிச்சு கொடுக்க போற ஒரு பங்கு லாபங்களாக நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன விஷயங்களை நம்ம கொண்டு வர போறோம்னு சொன்னா, I will decode it. இப்போ இந்த D0 my dears, இந்த D0க்கு ஈக்குவல் என்னன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த D0 is equal to current dividend, right? current dividend. இப்போ நாம கொடுத்துக்க ஒரு ஷேர் பிரைஸ்க்கு 40%, 50% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய, நடைமுறையில் கொடுத்திருக்கக்கூடிய பங்கு லாபம் தான் இந்த D0. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த P0ங்கிறதும் என்னன்னு நமக்கு தெரியும். என்ன P0? இப்போ கரண்டா 0 நான் மென்ஷன் பண்ணிக்கிற இடம் நவ், இயர் 0 நவ். ஓகே, அப்போ இந்த P0ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம படிச்சுக்கிறோம். திஸ் இஸ் a current share price. the current share price, இப்போ இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ் என்ன, ரைட்? இப்போ இந்த 1 plus G, இந்த ஃபார்முலா மூலமாக இந்த 1 plus G நம்ம என்னத்தை கொண்டு வரோம்?
இந்த 1 plus gல நாம என்னத்தை சொல்ல போறோம்னு சொன்னா இந்த 1 plus gயும் சரி, அதே மாதிரி இங்க வச்சிருக்கிற இந்த gயும் சரி, ரைட்? இந்த 2 g மூலமாகவும் நாம இந்த 1 plus g இதுல நாம என்னத்தை சொல்ல போறோம்னு சொன்னா இதுதான் டிவிடெண்ட் growth ரேட் அறிய போகுது. இந்த g வந்து டிவிடெண்ட் growth ரேட் அறிய போகுது. நம்ம கொடுக்க போற பங்கு லாபம் எவ்வளவு பெர்சன்டேஜால வளரப்போகிறது, ரைட்? எத்தனை பெர்சன்டேஜால வளரப்போகுது என்பதுதான் இந்த g மீன்ஸ் growth. இதுவும் ஒரு பெர்சன்டேஜ். ஓகே, சோ முதலாவது ஃபார்முலால இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் இல்லாம தெளிவாயிட்டான்னு பாருங்க. இப்போ நீங்க ரெண்டு ஃபார்முலாக்கு பழக்கப்பட்டுட்டீங்க. ஒன்று k is equal to d0 இங்கில் p0 எந்த சந்தர்ப்பத்துல டிவிடெண்ட் பங்கு லாபம் கொடுக்க போறதுல வளர்ச்சியை பத்தி கதைக்கல அல்லது எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்ல என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கொஸ்டின்ல ஒரு 5% வளர்ச்சி அடைய போது பங்கு லாபம் கொடுக்க போறது இப்ப இருக்கிறதுல இருந்து அப்படின்னு சொல்லி வளர்ச்சியை பத்தி பேசும்போது நாம growth மாடலுக்கு யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா என்ன d0 இங்கில் p0 ஃபார்முலாவில் growth நம்ம எட் பண்ணணும். எப்படி growth எட் பண்ணுவோம்? d0 ஓட 1 plus g பெருக்கி then again plus g நம்ம கொண்டு வர போறோம். இது மனசுல முதலாவது ஒரு 5 செகண்ட் எடுத்து உங்க மனசுல இந்த ஃபார்முலா வளர்ச்சியோட பங்கு லாபம் கொடுக்கும் போது ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. shall I get s quickly உங்களுக்கு மனசுல ஃபிக்ஸ் பண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா right now I am raising all the things. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 8% எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ லெட் மீ டீகோட் இட். ஓகே, இப்போ பாருங்க 8% நம்ம எப்படி சிம்பிளா எடுத்திருந்தோம். ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸ் 5 ரூபாய். 5 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. 5 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. 5 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஷேர் பிரைஸுக்கு 40% நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா 5 ரூபாயில 40% எத்தனை பெர்சன்டேஜ் சிம்பிளா பாக்குறீங்க? 8% மை டியர். அது நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். 5 ரூபாய் கொடுத்து ஒரு பங்கை வாங்குறீங்கன்னா நான் 40% எதிர்பார்க்கிறேன், 8% எதிர்பார்க்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிள் ஃபார்முலா. சிம்பிளா பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இட்ஸ் நத்திங் டிஃபிகல்ட். ரைட். ஸோ நவ் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த growth மாடல். இப்போ நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ நவ் வி ஆர் குட் வித் த ஃபார்முலா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நாம கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். இந்த growth மாடலோட என்ன மாதிரி எக்ஸாம்பிள் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல g வந்து the g is equal to a constant rate of growth. ஒரு நிலையான வளர்ச்சி வீதம் நம்ம கொடுக்குற பங்கு லாபத்துல ஒரு பங்குக்கு எவ்வளவுன்னு சொல்லி rate of growth, a constant rate of growth in dividend பங்கு லாபத்துல. சேம் டைம் இங்க சொல்லக்கூடிய d0, we are having a d0 here. so இந்த d0 என்ன? current dividend d0. okay, then p0 is equal to current share price. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா நான் ஒரு இடத்த உங்களுக்கு d1 மென்ஷன் பண்ணினா அதனுடைய அர்த்தம் என்ன வைக்கும்? இப்போ d0 நான் உங்களுக்கு சொல்றேன் கரண்ட் டிவிடெண்ட் சொல்லி. இப்போ ஒரு இடத்துல நான் உங்களுக்கு d1 அப்படின்னு சொன்னா என்ன அதனுடைய அர்த்தம்? என்ன அர்த்தம்? டிவிடெண்ட் பெய்ட் இன் 1 year's டைம். ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு வழங்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நான் சும்மா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கொள்றேன் உங்களுக்கு. ஸோ டிவிடெண்ட் பெய்ட் இன் 1 year டைம். ஒரு வருஷத்தால ஒரு வருஷம் முடிஞ்சது பிறகு. ஸோ d1 year 1 அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு வருஷம் முடிஞ்சது பிறகு. இப்ப இருந்து 12 மாசம் போனது பிறகுரிய தகவல்களுக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் அ எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 2 ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ நவ் growth ரேட்டோட. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ லெட்ஸ் டேக் ஹனீஃப் நேம். ஸோ ஹனீஃப் எல்டிடி, ஹனீஃப் லிமிடெட் ஹஸ் அ ஷேர் பிரைஸ் வந்து தீர்மானிப்போம் ஆஃப் ₹4. ரைட். ஒரு ஷேர் பிரைஸ் அவங்ககிட்ட ₹4 இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த நவுங்கிற வேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதுங்கிற பிரைஸை இப்போதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க இப்போ இப்போ ரீசெண்டா நாங்க பேமெண்ட் பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ல தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ரீசன்ட்லி பெய்ட் அவுட் டிவிடெண்ட். இப்போ கிட்டத்துல ஒரு பங்கு லாபம் ஒன்று கொடுக்குறாங்க ₹0.2. இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 20% ரீசெண்டா கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அது உங்களோட D1 இருக்குமா D0 வைக்குமா? இது என்னவாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ரீசன்ட்லி பெய்ட் அவுட் டிவிடெண்ட் ஆஃப் ₹0.2 நீங்க அந்த D0 எடுக்கணுமா D1 எடுக்கணுமா? இப்போ now D0 இட்ஸ் கோயிங் டு பி D0. ஓகே ரைட். இதை சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா டிவிடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு எதிர்பார்க்கிறாங்க. இந்த பங்கு லாபங்கள், அதாவது என்ன பங்கு லாபங்கள்? இந்த 20% ஒரு ஷேருக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸ் பங்கு லாபங்கள் எக்ஸ்பெக்டட் டு growth வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது at an annual rate of 5%. 5% ஒரு வருஷத்துக்கு 5% அதிகரிக்குதுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கான்ஸ்டன்ட் ரேட் ஃபிக்ஸ்டா சொல்றாங்க, வருஷத்துக்கு 5% அதிகரிக்க போகுது. சொல்லிட்டு த ரிக்வயர்ட் நமக்கிட்ட வேண்டப்படக்கூடிய விஷயங்கள் சிம்பிளா அவங்க கேட்கறது வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் இக்யூட்டி. ஸோ காஸ்ட் ஆஃப் இக்யூட்டினா என்னதை கேட்குறாங்க? டிவிடெண்ட் கொடுக்குறோம்னாலே அது ஓட்டிங் ஷேர்ஸா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? பங்கு லாபம் என்கிற சொல் வந்தாலே அது வாக்குரிமை உள்ள பங்குகள். அப்ப என்னது? என்னத்துக்கான காஸ்ட் ஆஃப் இக்யூட்டி? கேஇ காஸ்ட் ஆஃப் இக்யூட்டினாலே கேஇ என்னத்தோட இருக்குது? வளர்ச்சியோட இருக்குது. growth rate வந்து சொல்லிக்கிறாங்க டிவிடெண்ட்ல. அப்ப நம்ம எப்படி நம்ம ஃபார்முலா வரணும்? வளமையான ஃபார்முலாவை போடுங்க. D0 இப்ப கொடுக்கப்படுகின்ற பங்கு லாபம் ஒவ்வொரு பங்குகளுக்கும் எவ்வளவு? P0 இப்ப இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ், அதோட வளர்ச்சியை நம்ம எட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 1 பிளஸ் ஜி தென் என்ன செய்யணும்? பிளஸ் ஜின்னு சொல்லக்கூடியதான் நம்மளோட ஃபார்முலா. நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல எனக்கு D0 என்ன அமௌண்ட் இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. என்னென்ன அமௌண்ட் எவ்வளவு வரப்போகுது நீங்க தான் சொல்ல போறீங்க. எனக்கு சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க D0 என்ன? D0 என்ன? இப்போ இந்த வருஷம் இப்போ கரண்டா ஒரு ஷேருக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 0.2, அதாவது 20% கொடுத்துட்டீங்க ஒவ்வொரு வருஷமும். சரியா? 0.20 கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி P0 இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்குது? மார்க்கெட் பிரைஸ் ரைட், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? ₹4 போகுது. ஸோ ₹4 வரப்போகுது. ரைட், இதோட நம்ம என்ன செய்யணும்? நாம செய்ய வேண்டியது 1 பிளஸ் ஜி growth நம்ம எட் பண்ணணும். ஸோ growth என்ன செய்யப்பட்டு பெருக்கப்பட்டுள்ளது? 1 பிளஸ் ஜி என்ன? ஜி இங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? growth எத்தனை பெர்சன்டேஜ்? 5%. 5% தசமத்துக்கு மாத்தினீங்கன்னா எத்தனை வரப்போகுது? 0.05. நிறைய பேர் விடுறப்புல இந்த 0.05 போடாமலுக்கு 0.5 50% மென்ஷன் பண்ணிட்டு போறது எல்லாம் பிழைச்சிடும். 0.05 தான் 5%. 500 பேருக்கு பிரிக்கிறது. சோ 1 சக 0.05 என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? 1.05 பெருக்க போறோம் அர்த்தம். ரைட்? சோ இதெல்லாம் செஞ்சது பிறகு பிளஸ் ஜி growth rate என்ன? 0.05 5%. சோ இதுதான் நம்மளோட ஃபார்முலாவாக நமக்கு வந்து இருக்க போகிற விஷயம். முதலாவது எனக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் போட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா? கேஇ கூறியது. செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சில கடை சோனோ குயிக்லி ப்ளீஸ். மேக் சென்ஸ்? 1.05 விலங்கல் என்று சொன்னா இங்க பாருங்க, ஜி என்பது 0.05 5%. ஒன்றோட 0.05 கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது? 1.05 தான் வரப்போகுது. இப்போ ஓகேவா அமலுக்கு? ரைட், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ரைட், இப்போ என்ன செய்யணும்? சிம்பிளா நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா சரி. ஸோ சிம்பிளா நம்பர்ஸை கல்குலேட்டர்ஸை யூஸ் பண்ணி 5% எப்படி சார் 0.05 வந்து? ஓகே, நீங்க லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையிலே. ரைட், ஐ டோன்ட் நோ. ஓகே ஓகே, நோ இஷ்யூ. இங்க பாருங்க, 5% என்பது ஸ்டூடெண்ட்ஸ் 0.05. ஏன் இது 5% அர்த்தம் என்ன? 5/100 என்பது தானே அர்த்தம். நம்ம எப்பயுமே பெர்சன்டேஜ் என்னத்துல சொல்லுவோம்? 100ல சொல்லுவோம். 5 100 பிரிச்சா என்ன ஆன்சர் உங்களுக்கு வரும்? 0.05 தான் வரும்.
புரியுதா? 10% அதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 10/100 அர்த்தம். ரைட்? 10/100 என்பது தான் நம்ம 10% சொல்லுவோம். ஸோ 10/100 என்பது என்ன? 0.1 அர்த்தம். ஓகேவா? இப்ப சிம்பிள் மெத்ஸ் லெவல் 1ல நீங்க பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சு தந்தது. ரைட். இப்போ நாம சிம்பிளாக என்ன செய்யலாம்? யூ கேன் யூஸ் யுவர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அண்ட் டேக் த ஆன்சர் சிம்பிளி. ரைட்? ஸோ நம்மளோட கால்குலேட்டர்ஸ் வந்து எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, பட் கால்குலேட்டர் இல்லாட்டி இதே மாடல் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிற கால்குலேட்டர் இஸ் அவைலபிள் நவ். ஸோ சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. 0.2 into 1.05 then 4 and fully bracket then plus 0.05. Just enter it. It will give you the final answer. Then make it in point form. 0.1025. 0.1025. இது என்னத்துல ஸ்டூடெண்ட்ஸ்? This is in percentage? No. This is in decimals. அப்ப நாம cost of equity என்னத்துல கொடுப்போம்? We have to give in percentage terms. So percentage terms க்கு நாம என்ன செய்யணும்? 100 ஆல பெருக்கணும். So you have to multiply it by 100 to get the percentage. So it's going to be 10.25%. So 10.25. This is percentage. So 10.25% தான் cost of equity. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிறுவனத்துல ரைட் 5% வளர்ச்சி அடைந்துட்டு போகும். ஒரு வருஷத்துக்கு பிறகு 5% வளர்ச்சி அடைய போற டிவிடெண்டை வச்சு கொள்றதுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் 10.25% எதிர்பார்க்கிறார். ரைட்? அல்லது அந்த நிறுவனம் 10.25% அவர் தார மொத்த அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும். தட்ஸ் இட். எந்த மோடுக்கும் மாத்த தேவையில்ல முக்ஷித். இது வந்து நார்மல் மோட்ல தான் கால்குலேட்டர் இருக்குது. சிம்பிளா தான் நீங்க செய்றீங்க. ஓகேவா? இது விளங்கிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? growth மாடல்ல செய்யறது உண்மையே சொல்லுங்க. குழப்பம்டா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் அப்படியோ 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஓகே, இட்ஸ் கூல் ரைட்? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பெருசாகிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அதை நம்ம டீகோட் பண்ணி உடச்சு பார்க்கும்போது எந்த ஒரு கன்செப்டுமே வெரி சிம்பிளாவே நம்ம படிச்சு கொள்ளக்கூடியதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் அப்ரோச்சிங். ஓகே ரைட். Now little bit we move to our mind map now. Right, so let's move to our mind map also and see what we are. Right, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நாம எங்க இருக்கிறோம்? இப்போ நமக்கு இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியினுடைய 2 ஃபார்முலா நம்ம படிச்சுக்கிறோம். ஒன்று வளர்ச்சியோட பங்கு லாபங்கள் வரும்போது, இன்னொன்று வளர்ச்சி இல்லாமல் பங்கு லாபங்கள் வரும்போது. அதுவும் எந்த மாடல்ல படிச்சுக்கிறோம்? டிவிடெண்ட் வேல்யூவேஷன் மாடல். அதாவது பங்கு லாபங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த வேல்யூவேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ CAPM கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் வந்துட்டு உங்களுக்கு வாரது இல்லை. ஸோ அதை நம்ம படிச்சு நாம இங்க டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு போதுமானது. இவ்வளவு தான் உங்களுக்கு வரப்போறது. ஒன்று வளர்ச்சியோட கால்குலேட் பண்ண சொல்லி வரும், இல்லாட்டி வளர்ச்சி இல்லாமலுக்கு கால்குலேட் பண்ணி வரும். அவ்வளவு தான். 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம்ட். ஓகே, நம்ம பாஸ் பேப்பர் செய்யும் போது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ see you in the next classes. See you. எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு டைம் எடுத்து செஞ்சாலும் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ கைஸ். See you in the next classes. Have a great day. Thank you.